பெரியாரே சொல்லுவார், மறைமலையடிகள் கம்பராமாயணத்தை நான் தாக்குகிற வரையில் எனக்கு ஆதரவாக இருந்தார். அதற்கு பிறகு பெரிய புராணத்தையும் நான் கை வைத்த உடனே மறைமலையடிகளால் தாக்கிவிட முடியவில்லை. அவர்கள் தமிழ் மன்னர்கள் என்கிற ஒரே காரணத்துக்காக பாராட்ட முடியாது. தமிழர்கள் தான் ஆண்டவர் தமிழர், ஆட்சி முறை ஆரியம். உங்களுக்கும் சீமானுக்கும் எந்த ஒற்றுமையும் இல்லையா என்று கேட்டார்கள். ஒரு ஒற்றுமை இருக்கிறது, 2 பேரும் சாகும் வரை கவுன்சிலர் ஆக போவதில்லை என்று சொன்னார். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்றார் பெரியார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றார் அண்ணா. ஆந்திரர்கள் நம்மை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். கன்னடத்துக்காரர்களும் மலையாளிகளும் கூட பிரிந்து போய்விட்டால் தேவலை என்றிருக்கிறது. பேரறிஞர் அண்ணா அவர்களினுடைய இந்த நினைவு நாள் கருத்தரங்கத்திற்கு தலைமை ஏற்றிருக்கிற திராவிட இயக்க தமிழர் பேரவையினுடைய இளைஞரணி பொறுப்பாளர் தோழர் தீபன் அவர்களே, இளம் பேச்சாளராக தொடங்கி இன்றைக்கு சிறப்பான ஒரு பேச்சாளராக உருவாகி கொண்டிருக்கிறேன் என்பதை இந்த கூட்டத்தின் மூலம் நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிற தோழர் ரவுத்ரா அவர்களே, பேரவையினுடைய மூத்த தோழர்களே, கூடியிருக்கிற அருமை நண்பர்களே, ஊடகவியலாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ரவுத்ரா ஒரு கூட்டத்தில் ஒருங்கிணைப்பாளராக அல்லது தொகுப்புரை வழங்குகிறவராக இருந்தபோது நான் தீபனிடத்திலே சொன்னேன், இவருடைய குரல் நன்றாக இருக்கிறது, நன்றாக பேசுவார் என்று நினைக்கிறேன், பேசுகிறாரா என்று கேளுங்கள் என்று நான் கேட்டேன். இன்றைக்கு நான் அவருடைய பேச்சில் எனக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியும் உண்டு, ஒரு சின்ன வருத்தமும் உண்டு. வருத்தம் என்ன என்பதை எங்கள் பேரவை தோழர்கள் அறிவார்கள். மகிழ்ச்சி என்ன என்றால், நன்றாக பேசுகிறீர்கள் என்பதை விட படிக்க தொடங்கியிருக்கிறேன் என்று சொன்னீர்களே, அதுதான் மகிழ்ச்சி. நாம் ஒவ்வொருவரும் நீங்கள் படியுங்கள் என்றல்ல, நாம் படிப்போம் என்பதுதான் பேரவை. சேர்ந்து படிப்போம், எல்லோரும் படிப்போம். யார் ஒருவரும் எந்த எல்லையையும் தொட்டு விடவில்லை. எனக்கு இங்கே தீபன் எப்போதும் அவரிடத்திலே கொடுக்கப்படுகிற எந்த பொறுப்பையும் மிகச் சிறப்பாகவும் சில நேரங்களில் நான் எதிர்பார்க்காத வகையிலும் செய்யக்கூடியவர். இன்றைக்கு எனக்கு அவர் கொடுத்த அந்த படம் அப்படித்தான். நான் எதிர்பார்க்கவே இல்லை. பெரும்பாலும் நீங்கள் அதை பிரிக்கிற வரையில் நான் அது பெரியார் படமாக இருக்கலாம் அல்லது அண்ணாவின் படமாக இருக்கலாம் என்று தான் கருதினேன். அந்த படத்தை நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தால் ஒரு செய்தி தெரியும். அப்போது எனக்கு 10 அல்லது 11 வயது, 64 ஆண்டுகளுக்கு முன்னால் எடுக்கப்பட்ட படம். அண்ணா அவர்கள் காரைக்குடியில் எங்கள் வீட்டிற்கு வந்திருந்த போது மதிய உணவு முடித்து அமர்ந்திருந்த நேரத்தில் என் அம்மாவும் அப்பாவும், நீ போய் அண்ணாகிட்ட நில்லு என்று சொன்னார்கள். எனக்கு அண்ணா யார் என்று தெரியாது. யாரோ ஒரு தலைவர் வந்திருக்கிறார் வீட்டிற்கு. அவர் அமர்ந்திருந்த போது நான் என்ன செய்தேன் என்றால், அந்த படத்தை நீங்கள் பார்த்தால் தெரியும். அவர் உட்கார்ந்திருக்கிற கை வைக்கிற கட்டையில் போய் நான் கை வைப்பேன். அண்ணா தன் கையை எடுத்துக்கொள்வார். அவர் தான் அண்ணா. அதாவது அவர் இப்படி அமர்ந்திருப்பார், நான் அந்த கட்டையிலே கை வைத்திருப்பேன். எனவே அண்ணா அவர்களை சேர்ந்து நாம் அனைவரும் படிப்போம். அதற்கான தொடக்கம்தான் இது. ரவுத்ராவிடம் நான் தனியாக சொல்லிவிடலாம், ஆனால் எல்லோருக்கும் அது போய் சேர வேண்டும் என்பதற்காக மேடையிலே சொல்லுகிறேன். தோழர் ரவுத்ரா அவர்களின் கோபம் எனக்கு புரிகிறது. எல்லோரையும் சிலர் கோபப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள், என்னையும் கோபப்படுத்தியிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் பேசுகிற போது ஒருவர் பெயரை குறிப்பிடுகிற போதெல்லாம் நன்றியுள்ள ஒரு விலங்கின் பெயரையும் சேர்த்து சேர்த்து நீங்கள் சொன்னீர்கள். அவர்கள் மொழியில் தானே நாம் பேச வேண்டும் என்று நண்பர்கள் கேட்கிறார்கள். இல்லை, நம் மொழியை அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டுமே தவிர அவர்கள் மொழியை நாம் கற்றுக்கொண்டுவிடக் கூடாது. நாம் அண்ணாவின் பிள்ளைகள் என்றால் அண்ணாவை போல கண்ணியமாக பேசியவரை நீங்கள் பார்க்க முடியாது. அண்ணாவினுடைய பெருமிதம் அவருடைய அறிவில், அவருடைய சொல்லாற்றலில் மட்டுமில்லை, அவர் பேசிய அந்த பேச்சுகளின் கண்ணியத்திலும் இருக்கிறது. எனவே நாம் அண்ணாவை பின்பற்றுவோம், இவர்களை அல்ல. நாம் இப்படி பேசத் தொடங்கினால் நமக்கு அவர்கள் ஆசிரியர்களாகி விடுவார்கள். நாம் தான் அவர்களுக்கு ஆசிரியராக இருக்க வேண்டும். என்ன பேசினாலும் அவர்கள் பேசட்டும், அது அவர்கள் தரத்தை காட்டும். நான் இன்றைக்கும் தோழர் மணியரசன் என்று தான் எப்போதும் குறிப்பிடுகிறேன். அவர் என்னை அறிவாலயத்தின் ஒட்டு திண்ணை என்கிறார்.
கருவாட்டு சாம்பார் என்கிறார். கவலைப்பட வேண்டாம், மாறியிருப்பது அவர்தான். நான் அவரை தோழர் மணியரசன் என்றுதான் இப்போதும் சொல்லுகிறேன். இதனை தாண்டி நாம் அண்ணாவிடத்தில் வந்துவிடலாம். இவர்களை பற்றி பேசுவதற்காக இல்லை இந்த கூட்டம். நீங்கள் மற்ற கட்சிகளை பற்றி பேசுகிற போதும் ரவுத்ரா சொன்னார். ரவுத்ராவை பற்றிய பல செய்திகள் எங்கிருந்து வந்தார், நம்மிடத்தில் எதற்காக வந்திருக்கிறார் என்பதை பார்க்க வேண்டும். ஏதோ ஒரு எதிர்த்துருவம் எல்லையிலே இருந்து கற்று உணர்ந்து வந்திருக்கிற தோழர் ரவுத்ராவை போல இன்னும் பல தோழர்கள் வந்து சேர வேண்டும் என்பது நம்முடைய விருப்பம். நல்லது. அறிஞர் அண்ணா அவர்களை பற்றி இன்றைக்கு 1 மணி நேரம் நான் பேசுவதாக இருக்கிறேன். என் மனைவியை கூட்டத்திற்கு நான் அழைத்தேன். அவர் வரவில்லை என்று சொன்னதற்கு ஒரு காரணம், நீ 1 மணி நேரம் பேசுகிறேன்னா என்னால் வர முடியும். சரி, அவருக்காக நான் குறைத்து கொள்ளக்கூடாது. இது நமக்குள்ளான ஒரு பயிலரங்கம் என்பது போல கருதி கொண்டு 1 மணி நேரம் ஏன் அண்ணா அவர்களை பற்றி பேச வேண்டும். தீபனிடத்தில் நான் தான் சொன்னேன், அண்ணாவின் நினைவு நாளில் ஒரு கருத்தரங்கம் வைத்துக் கொள்ளலாம். இந்த அரங்கம் போதுமானது. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை வேலை நாளாயிற்றே, குற்றமில்லை. வருகிற தோழர்கள் வரட்டும், மற்றவர்களுக்கு நம்முடைய ஊடகங்கள் கொண்டு போய் சேர்க்கும். எனவே கூட்டத்தை அவர் நினைவு நாளிலேயே நடத்தி விடலாம் என்று கருதினேன். இன்றைக்கு நான் அண்ணாவினுடைய அரசியல் குறித்து கூட பேசப்போவதில்லை. அண்ணாவின் அரசியலை, அண்ணாவினுடைய மிக உயர்ந்த அவருடைய பண்பு நலத்தை நம்மில் பலரும் அறிவோம். இன்றைக்கு நான் பேசப்போவதெல்லாம் அறிஞர் அண்ணா அவர்களின் அறிவு கொடை பற்றி. அன்றைய தலைமுறைக்கு அண்ணா எத்தனை செய்திகளை கொண்டு வந்து குவித்தார். இதனை நான் பேசுவதற்கான அடிப்படை காரணம், அவரால் அறிவு பெற்றவர்களில் நானும் ஒருவன் என்கிற நன்றி உணர்ச்சியோடு, நான் கல்லூரி மாணவனாக இருந்த நேரத்தில் அவருடைய பேச்சு எனக்கு எத்தனை புதிய செய்திகளை கொண்டு வந்து தந்தது என்பதில் சிலவற்றை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்கிற எண்ணத்திலே தான் பேசினேன். இந்த அறிவு கொடை என்று சொல்லுகிற போது இன்னொரு செய்தியை இந்த மேடையில் குறிப்பிட வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறது. இன்றைக்கு காலையிலே 1 நிமிட செய்தியை கேட்ட தோழர்கள் அறிவீர்கள். அறிவு கொடை என்றே தொடர்ந்து பல தொகுப்புகள் வெளிவந்திருக்கின்றன. இங்கே கொடுக்கப்பட்ட அந்த நூல்கள் அன்பு கூர்ந்து நம் தோழர்கள் எல்லோரும் படிக்க வேண்டும். நம்முடைய கருஞ்சட்டை பதிப்பகத்திலேயே அண்ணாவின் நூல்கள் பலவற்றை நாம் மறுபதிப்பு செய்திருக்கிறோம். இங்கே கொடுத்த சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம் உட்பட, சிவாஜி கண்ட இந்து சாம்ராஜ்யம், தீபரவட்டும் எல்லாம் பல நூல்களை நாமே கொண்டு வந்திருக்கிறோம். பூம்புகார் பதிப்பகம், மணிவாசகர் பதிப்பகம், ஏராளமான பதிப்பகங்கள் அண்ணாவின் நூல்களை கொண்டு வந்திருக்கின்றன. ஆனால் தமிழ் மண் கொண்டு வந்திருக்கிற அந்த தொகுதிகள் பற்றி தான் காலையில் நான் பேசினேன். ஐயா இளவழகன் அவர்கள் உரத்த நாட்டுச் சேர்ந்தவர், தன்னுடைய வீட்டை விற்றுவிட்டு அந்த புத்தகங்களை கொண்டு வந்திருக்கிறார். அதை மிகுந்த நன்றியோடு பதிவு செய்ய வேண்டும் என்பதற்காக மறுபடியும் நான் சொல்லுகிறேன். யாரும் அப்படியெல்லாம் செய்துவிட மாட்டார்கள். ஐயா செந்தலை கௌதமன் அவர்களோடு பேசினேன். எதற்காக அவ்வளவு பிடிவாதமாக இருந்தார்? அவர் சொல்லியிருக்கிறார், என் வாழ்நாளில் நான் இந்த வேலையை செய்துவிட வேண்டும். இது ஒரு விதத்தில் கலைஞரின் கட்டுரை, அவருடைய கட்டளை தான். 1974 ஜூலை மாதம் ஐயா ஆனைமுத்து அவர்களினுடைய பெரியார் பற்றிய தொகுதிகள் வெளிவந்தன. கலைஞர் தான் வெளியிட்டார். முதலில் 3 தொகுதிகளாக, பிறகு 20 தொகுதிகளாக, 2ஐயும் கலைஞர் தான் வெளியிட்டார். இரண்டாவதாக வந்த 20 தொகுதிகளை வெளியிடுகிற போது தலைவர் கலைஞரிடத்தில் நான் தான் ஐயா ஆனைமுத்து அவர்கள் தேதி கேட்கிறார் என்று சொன்னேன். வச்சுக்க சொல்லுப்பா என்று குறிப்பிட்டார். எனவே அன்றைக்கு 3 தொகுதிகளை வெளியிடுகிற போது தலைவர் கலைஞர் சொன்னார், பெரியாருக்கு இத்தனை நூல்களை கொண்டு வந்திருக்கிறீர்கள், மகிழ்ச்சி. அண்ணாவின் எழுத்துக்களையும் தொகுத்து அப்படி வரிசையாக தொகுதிகளாக கொண்டு வந்துவிட வேண்டும் என்பது என் விருப்பம் என்றவர் சொன்னார். அதை நிறைவேற்ற வேண்டும் என்கிற எண்ணத்திலே தான் ஐயா இளவழகன் அவர்கள் இத்தனை சிரமத்திற்கு இடையில் 2019ஆம் ஆண்டு 64 தொகுதிகள் வெளிவந்தன. தொடர்ச்சியாக இன்றைக்கு 123 தொகுதிகள் வெளிவந்திருக்கின்றன. நம் பேரவை தோழர்களுக்கு ஒரு அன்பான ஒரு செய்தி, நம்முடைய பேரவை அலுவலகத்தில் அந்த புத்தகங்கள் இருக்கின்றன. அன்பு கூர்ந்து நேரம் கிடைக்கிற போது படியுங்கள். வரிசையாக படித்து முடித்து விட முடியாது. அவை மிகச் சரியாக ஐயா செந்தலை கௌதமன் அவர்களால் வகை செய்து பிரிக்கப்பட்டிருக்கின்றன. ஆசிரிய உரைகள்,
மடல்கள், மேடை இலக்கியங்கள் என்று பிரிக்கப்பட்டிருக்கின்றன. நான் எப்போதாவது நம்முடைய பேரவை அலுவலகத்துக்கு வருகிற நேரத்தில் எல்லாம் நண்பர்கள் வராத போது அந்த புத்தகத்தை தேடி தேடி படிக்கிறேன். தோழர் மனோகர் அவர்களுக்கு தெரியும். பல செய்திகளை நாம் அறிந்து கொள்வதற்கு அதில் வாய்ப்பு இருக்கிறது. ஒரு வருத்தத்தை பதிவு செய்துவிட்டு உரையை தொடங்குகிறேன். அந்த 123 தொகுதிகளும் இன்னமும் நூலகத்தில் வாங்கப்படவில்லை. நம் ஆட்சி, நம்முடைய காலம், இன்னும் ஒரு செய்தியையும் சேர்த்து சொல்லுகிறேன். தலைவர் கலைஞர் அவர்களின் புத்தகங்களையும் கூட வாங்கவில்லை. யாருடைய புத்தகங்களை வாங்குகிறார்கள்? அதற்கென்று ஒரு குழு இருக்கிறது. அந்த குழுவில் குறிப்பிட்ட சில கட்சிகளை சார்ந்தவர்களே இருக்கிறார்கள். அவர்கள் அந்த குறிப்பிட்டவர்கள் எழுதிய புத்தகங்களை மட்டும் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் என்பது நியாயம் இல்லை என்பதை இந்த இடத்தில் நான் இன்றைக்கு வெளிப்படையாக பதிவு செய்கிறேன். இதை வெளிப்படையாக பதிவு செய்கிறேன். அது எந்த ஒரு ஆட்சியர் காலத்தில் வந்தது. ஒரே ஒரு நல்ல நோக்கத்தோடு தான் தொடங்கி இருக்கிறார்கள். 50 ஆண்டுகளாக வாசகர்களாக இருக்கிறவர்கள் தீர்மானிக்கட்டும் என்று. ஆனால் அவர்கள் குறிப்பிட்ட 2 அணிகளைச் சேர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். நம்முடைய அரங்கம் என்பது எல்லாவற்றுக்கும் இடம் தர வேண்டும். நான் உண்மையாக சொல்லுகிறேன். அண்ணாவை பற்றி பேசுகிற போது ஜனநாயகம் மிக அடிப்படையானது. ரவுத்ரா பேசுகிற போது ஒன்றை நான் கவனித்தேன். பெரியார் வாழ்க, அம்பேத்கர் வாழ்க, மார்க்ஸ் வாழ்க என்று சொல்லிவிட்டு திருமாவளவன் வாழ்க என்று சொன்னார். இதுதான் பேரவையின் அடிப்படையான செய்தி. எப்போது முழுக்க நம்மோடு கருத்துகளோடு ஒருங்கிணைந்திருக்கிறவர், அவர் பெயரை நம் பேரவையில் ஏன் சொல்கிறீர்கள் என்று கேட்க மாட்டோம். தோழர் புனிதா வந்திருக்கிறார். நெற்றியிலே திருநீற்றோடு தான் வந்திருக்கிறார். அவர் அவராகவே இருப்பது என்பது அடிப்படை ஜனநாயகம். கருத்துகளில் தங்களுக்காக மாற்றம் வர வேண்டுமே தவிர எந்த ஒன்றும் திணிக்கப்படக்கூடாது என்பதில் நான் எப்போதும் உறுதியாக இருக்கிறவன். ஆகையினாலே அவருடைய அந்த நூல்களை எல்லாம் படிக்கிற போது மிகப்பெரிய ஜனநாயக தன்மை அண்ணாவிடத்தில் இருந்து நமக்கு வந்து சேரும். இன்றைக்கு நான் என்னுடைய உரையை இப்படி அமைத்து கொள்கிறேன். அண்ணா எழுதியிருப்பவை ஆயிரக்கணக்கான கட்டுரைகள். உங்களால் 1 மணி நேரம் அல்ல, 100 மணி நேரம் பேசினாலும் அண்ணாவின் எழுத்துகள் அப்போதும் விஞ்சி நிற்கும் என்பதுதான் உண்மை. நான் மிகைப்படுத்தி சொல்லவில்லை. அவர் தன்னுடைய 25வது வயதில் பொது வாழ்வுக்கு வந்தார். 1934ஆம் ஆண்டு மே மாதம் திருப்பூரில் நடைபெற்ற ஒரு மாநாட்டில் ஐயா பெரியாரை சந்திக்கிறார். என்ன வியப்பென்றால், சாதியை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக புறப்பட்ட அவர்கள் 2 பேரும் முதலாக சந்தித்து கொண்டது ஒரு சாதி மாநாட்டிலே தான். செங்குந்த வாலிபர் சங்க மாநாடு திருப்பூரில் நடக்கிற போதுதான் அண்ணா பேசுகிறார். ஐயா கவனிக்கிறார். ஐயா சாதி மாநாடுகளுக்கெல்லாம் கவனமாக செல்வார். போய் சாதி கூடாது என்று அங்கே சொல்லுவார். யார் சாதி வைத்திருக்கிறானோ அவனிடத்திலேயே போய் சொல்லுவார். அங்கே பேசி அந்த இளைஞனை அவர் கவனிக்கிறார். இவன் சரியாக வருவான் என்று தோன்றுகிறது. அவரை அப்போது தொடங்கிற்று அண்ணாவின் பயணம். கடைசி வரையில் அண்ணா பிரிந்திருந்த காலத்திலும் அண்ணா பெரியாரை விட்டு பிரியவே இல்லை. கட்சியை விட்டு தான் பிரிந்தார். அதை நான் சொல்லுகிறேன். அண்ணாவே சொல்லியிருக்கிறார். நீங்களும் ராஜாஜியும் எப்போது பிரிந்தீர்கள் என்று கேட்கிறார்கள் தேர்தல் முடிந்த பிறகு. அண்ணா கேட்கிறார், நாங்கள் எப்போது சேர்ந்திருந்தோம் என்கிறார். பெரியாரை போய் பார்த்தீர்களே, அவரோடு எப்போது சேர்ந்தீர்கள் என்று. மறுபடியும் அண்ணா கேட்கிறார், நான் எப்போது பிரிந்திருந்தேன் என்று கேட்கிறார். பெரியாரை விட்டு நான் பிரிந்ததும் இல்லை, ராஜாஜியோடு சேர்ந்ததும் இல்லை என்று தேர்தல் முடிந்த பிறகு அண்ணா சொன்னார். எங்களுக்குள் ஏற்பட்டது ஒரு தொகுதி உடன்பாடு. ஒரு பொது எதிரியை வீழ்த்துவதற்காக இணைந்தோம், அவ்வளவுதான் என்று அண்ணா சொன்னார். இவைகளெல்லாம் தாண்டி அண்ணா அவர்களினுடைய எழுத்துக்களை படிக்கிற போது எதனை சொல்லுவது, எந்த செய்தியை குறிப்பிடுவது என்கிற குழப்பம் எனக்குள் வந்தது. நான் கல்லூரி மாணவனாக இருந்தபோது பொதுக்கூட்டங்கள் கேட்டு அண்ணாவின் பேச்சை கேட்டு பல்வேறு விதமான வரலாற்று அறிவினை பெற்றுக்கொண்டவன். நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாது. நம்முடைய தோழர் ரவுத்ரா சொன்னது போல, சிஎம் சார் இப்படி பேசி கொண்டிருக்கிறவர்களின் காலத்தில் இளைஞர்களுக்கு வாழ நேர்கிறது. நான் எவ்வளவு நல்ல வாய்ப்புடையவன் பாருங்கள். அண்ணாவின் காலத்தில் நான் இளைஞராக இருந்தேன். அவர் அத்தனை அரசியல் செய்திகளை மேடையில் சொல்லுவார். நான் உண்மையாக பல நேரங்களில் குறிப்பிட்டிருக்கிறேன். எனக்கு எமிலி ஜோலாவின் நானா புத்தகத்தை படிக்க வேண்டும் என்கிற உணர்வை ஏற்படுத்தியவர் அண்ணாதான்.
வேவல் பிரபு பற்றிய கட்டுரை அவரிடமிருந்து தான் வந்தது. உலக வரலாற்று ஆய்வுகள் பலவற்றை அவர் சொல்லியிருக்கிறார். அண்ணாவின் பேச்சிலும் எழுத்திலும் உலக வரலாற்று செய்திகள் நிரம்பி வழியும். எனவே வரலாற்று செய்திகளை சொல்லுவதா, அண்ணா குறிப்பிட்டிருக்கிற இலக்கியம் பற்றிய செய்திகளை குறிப்பிடுவதா, அல்லது சனாதனத்தை பற்றி சொன்ன உதயா பேசினார் என்றார், அண்ணாவிடமிருந்து தான் நாம் எல்லாரும் கற்றுக்கொண்டோம், அண்ணா என்ன பேசினார் என்று சொல்லுவதா, எதனை சொல்லலாம் என்று சிந்தித்த போது நேரம் கருதி நான் என்னுடைய உரையை இப்படி பிரித்து கொண்டிருக்கிறேன். அண்ணா எழுதிய பல துறைகளிலிருந்து, வரலாற்றிலிருந்து ஒரு பகுதி, இலக்கியத்திலிருந்து ஒரு பகுதி, சனாதன எதிர்ப்பிலிருந்து ஒரு பகுதி, அவருடைய தமிழ்நாட்டின் அரசியலிலிருந்து ஒரு பகுதி என்று 4ஆக பிரித்து கொண்டு அண்ணாவினுடைய வெறும் 4 கட்டுரைகள் அல்லது 3 கட்டுரைகள் ஒரு நிகழ்வை பற்றி தான் நான் பேசப்போகிறேன். கண்டிப்பாக அதற்கு 40-45 நிமிடங்கள் ஆகும் என்பதால் நான் அந்த நேரத்தை எடுத்துக்கொண்டிருக்கிறேன். அவர் வரலாற்றில் ஏராளமாக எழுதியிருக்கிறார். அவருடைய தலைப்புகளே பலருக்கும் சட்டென்று புரியாது. நீங்கள் பார்த்தால் ஸ்லெட் நதிக்கரையில் என்று ஒரு கட்டுரை இருக்கிறது. நீங்கள் நம்முடைய அலுவலகத்தில் அதற்காகத்தான் சொல்லுகிறேன், நம்முடைய தோழர்கள் நேரம் கிடைக்கும்போது யாருக்கும் புத்தகத்தை கொடுத்து விடாதீர்கள், வீட்டிற்கு கொடுக்கக்கூடாது என்று மனோகரிடம் சொல்லியிருக்கிறேன். கிடைக்காது, அங்கேயே அமர்ந்து படியுங்கள். ஸ்லெட் நதிக்கரையில் என்று சீக்கிய மதம் பற்றிய ஒரு கட்டுரை இருக்கிறது ஏராளமாக. பிரன்னர் கணவாயில் என்று ஒரு கட்டுரை, அதை பற்றி தான் இப்போது நான் பேசப்போகிறேன். எனக்கு அந்த கட்டுரையை படிக்கிற வரைக்கும் பிரன்னர் கணவாய் என்று ஒன்று இருக்கிறது என்று எனக்கு தெரியாது. பிரன்னர் கணவாயில் என்றால் என்ன? பிரன்னர் யார்? அந்த பிரன்னர் வேறொன்றும் இல்லை, அது ஒரு இடத்தின் பெயர். ஆங்கிலத்திலே பிரன்னர் பாஸ் என்று அதனை குறிப்பிடுகிறார்கள். நான் கடைசியாக இந்த பிரன்னர் கணவாய் பற்றி பேசுகிற போது ஒரு செய்தியை சொல்ல வேண்டும். அந்த பிரன்னர் கணவாயில் என்ன நடந்தது என்பதை அண்ணா எழுதுவார். 1943 செப்டம்பர் 12 அந்த தேதிக்கு ஒரு மிகப்பெரிய முக்கியத்துவம் உண்டு. அந்த தேதியிலே பிரன்னர் கான்வாயில், அது வேறொன்றும் அல்ல, அந்த இடத்தில்தான் மிக முக்கியமான ஒரு சந்திப்பு வரலாற்றில் நிகழ்ந்தது. ஹிட்லரும் முசோலினியும் சந்தித்து கொண்டார்கள். அதுதான் அந்த நிகழ்வு. ஹிட்லரும் முசோலினியும் ஒரே ஒரு முறைதான் சந்தித்து கொண்டார்களா? அண்ணாவை படியுங்கள், அவரை விட சிறந்த வரலாற்று ஆசிரியர் இல்லை. நானும் படித்து கொண்டே தான் இருக்கிறேன். அந்த சிறுவனாக இருந்தபோது அண்ணாவின் அருகில் இருந்தேன். அண்ணாவை எனக்கு யார் என்று தெரியவில்லை என்று குறிப்பிட்டேன். இப்போதும் முழுமையாக அண்ணாவை என்னால் தெரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் எழுதியிருக்கிற அந்த அத்தனை எழுத்துக்களையும் பார்க்கிற போது என்ன வியப்பாக இருக்கிறது என்றால், 60 வயது கூட முழுமையாகாதவர் அண்ணா. இறந்து போகும்போது 59 வயது தான். அதற்குள் இத்தனை படிப்பு, இத்தனை எழுத்து, இத்தனை பயணம், இத்தனை பேச்சு. பிரன்னர் கால்வாய் அன்றைக்கு அவர்கள் கணவாயிலே சந்தித்து கொண்டார்கள். ஆனால் ஹிட்லரும் முசோலினியும் மொத்தம் 17 முறை சந்தித்திருக்கிறார்கள். அந்த போருக்கு முன்னும் போருக்கு பின்னுமாக 17 முறை ஹிட்லரும் முசோலினியும் சந்தித்திருக்கிறார்கள். முதல் சந்திப்பு 1934 ஜூன் மாதம் எங்கே நடந்திருக்கிறது? வேறொரு ஊரில் நடந்திருக்கிறது. ஒரே ஒரு முறை அவர்கள் இந்த இடத்தில் பிரன்னர் கணவாய் என்கிற இடத்திலே சந்தித்திருக்கிறார்கள். அது மிக முக்கியமான சந்திப்பு. அதற்கு முன்பு நாம் எல்லோரும் அறிவோம், 2வது உலகப் போர் 1939 செப்டம்பர் 1ஆம் தேதி தொடங்கிற்று. அதற்கு ஒரு 5 மாதங்களுக்கு முன்னால் 1939 ஏப்ரலில் ஹிட்லரும் முசோலினியும் சந்தித்திருக்கிறார்கள். அப்போது அவர்கள் ஒரு ஒப்பந்தத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். பேக்ட் ஆஃப் ஸ்டீல் என்று பெயர். இன்றைக்கு நமக்கு தேடுவதில் எந்த சிரமமும் இல்லை. உங்கள் கைபேசியில் பேக்ட் ஆஃப் ஸ்டீல் என்று போட்டால் நான் சொல்லுகிற எல்லா செய்திகளும் வந்து விழுந்துவிடும். எதற்காக இதை குறிப்பிடுகிறேன் என்றால், அண்ணாவின் காலத்தில் எதுவும் இல்லை. அண்ணாவின் காலத்தில் செய்தித்தாள் கூட வந்து சேராது. அண்ணாவின் காலத்தில் தொலைக்காட்சி இல்லை. வானொலியில் எப்போதோ நடந்ததைத்தான் இப்போது சொல்லுவார்கள். உள்ளூர் நிகழ்ச்சியை கூட ஒரு வாரத்துக்கு பிறகுதான் அன்றைக்கு வானொலி சொல்லும். எப்படி அண்ணாவுக்கு இத்தனை செய்திகள் கிடைத்தன? எங்கே தேடினார்? கன்னிமராவிலேயே அவர் குடியிருந்தார் என்பார்கள். த பேக்ட் ஆஃப் ஸ்டீல் என்று, இரும்பு ஒப்பந்தம் என்று ஒரு ஒப்பந்தத்தை 2ஆம் உலகப் போர் தொடங்குவதற்கு 6 மாதங்களுக்கு அல்லது 5 மாதங்களுக்கு முன்னால் அவர்கள் உருவாக்கி கொண்டார்கள். அந்த ஒப்பந்தத்தினுடைய சாரம் என்ன என்றால், என்றைக்கும் போர் வருகிற சூழல் இப்போது இருக்கிறது. எந்த நேரமும் மூழலாம். எப்போதாவது அப்படி போர் நேர்ந்தால் நம் 2 நாடுகளும் ஒருங்கிணைந்து நிற்போம். ஒருவரை தாக்கினால் இன்னொருவர் அதில் தாமாகவே வந்து பங்கு கொள்வோம் என்பது
போரே தொடங்காத போது ஏற்படுத்தி கொண்ட ஒரு ஒப்பந்தம். அப்படியானால் என்ன செய்தி என்றால், போரை தொடக்குவது என்கிற எண்ணத்துக்கு ஹிட்லர் வந்துவிட்டார் என்பது தான். ஹிட்லரை பற்றி முசோலினி 1930களிலே என்ன சொல்லுகிறார் என்றால், யாரோ ஜெர்மனியிலே புதிதாக வந்திருக்கிறார், அதிகமாய் பேசுகிறார், ஒரு சின்ன கோமாளி போல இருக்கிறார். முசோலினி ஹிட்லருக்கு முன்பே ஆட்சியிலே வந்துவிட்டவர், ஒரு சின்ன கோமாளியை போல இருக்கிறார் என்று முசோலினி சொல்லுகிறார். ஆனால் அதற்கு பிறகு அவர்களுக்குள்ளே நெருக்கம் வருகிறது. காலம் எப்படியெல்லாம் மாறுகிறது பாருங்கள். இந்த பேக்ட் ஆஃப் ஸ்டீல் என்று இரும்பு ஒப்பந்தத்தை போட்டதற்கு பிறகும் 2வது உலகப் போர் தொடங்கிய பின்னும் இத்தாலி களத்திற்கு வரவில்லை. இந்த 2ஆம் உலகப் போரின் நிகழ்ச்சி, போர் தொடங்கிவிட்டது, செப்டம்பர் மாதமே தொடங்கிவிட்டது. ஆனால் 1940வது ஆண்டு வரையில் அவர்கள் இத்தாலி நாட்டுப்படை, அந்த முசோலினியின் படை ஜெர்மனிக்கு ஆதரவாக வரவில்லை. அந்த ஒப்பந்தத்தை அவர்கள் மீறுகிறார்கள். அப்போதுதான் ஹிட்லர் முசோலினியை மறுபடியும் சந்திக்க வேண்டும் என்று அந்த தேதியை குறித்து கொள்ளுங்கள். வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு நாள், 1940 மார்ச் 18ஆம் தேதி 2 பேரும் சந்திக்கிறார்கள். அந்த சந்திப்புக்கு பிறகுதான் இத்தாலி போருக்கு வருகிறது. ஹிட்லரினுடைய வலியுறுத்தல் தான் இது. எங்கே இருக்கிறது என்றால், முசோலினியை கையை பிடித்து போருக்குள் அழைத்து வந்தவன் ஹிட்லர் தான். வேறு வழியின்றித்தான் முதலில் முசோலினி உள்ளே வந்தான். முதலில் வந்தது ஹிட்லர், முதலில் வீழ்ந்தது முசோலினி. அதற்கு பிறகும் பல சந்திப்புகள். அதைத்தான் அண்ணா எழுதுகிறார். பிரென்னர் கணவாயில் என்று, பிரென்னர் பாஸ் என்று நீங்கள் போட்டால் உடனடியாக இப்போதெல்லாம் நாம் யாரை கேட்பது, யாரையும் கேட்க வேண்டாம், ஆஸ்க் ஜெமினி என்று நம்முடைய கைபேசியிலே ஒன்று இருக்கிறது. உடனே அது விடையெல்லாம் சொல்லிவிடும். ஆனால் இவற்றையெல்லாம் நாங்கள் கல்லூரியிலே இருந்தபோது, சிறுவர்களாக இருந்தபோது, இன்னும் சொன்னால் என்னை போன்றவர்கள் பிறப்பதற்கு முன்னால் அண்ணா எழுதுகிறார். அண்ணாவினுடைய கடிதத்தின் நாள் என்ன? 1943 செப்டம்பர் 12. அந்த 43 செப்டம்பர் 12 என்ன செய்தி நடக்கிறது என்றால், ஏறத்தாழ முசோலினி வீழ்த்தப்பட்டு விட்டான் என்பதுதான். அவர் தொடங்குகிற போதே என்ன சொல்கிறார்? 2 சர்வாதிகாரிகளும் எத்தனையோ முறை சந்தித்து கொண்டார்கள். இப்போது அவர்களில் ஒருவரை காணவில்லை, இன்னொருவர் அவருக்கு உதவி செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கிறார் என்று தொடங்குகிறது. என்ன குறிப்பிடப்பட வேண்டிய செய்தி என்றால், அதே 1900 அந்த 2ஆம் உலகப் போரை 2 பகுதிகளாக நாம் பிரிக்கலாம். 39 42 வரைக்கும் ஒரு பகுதி. ஹிட்லரும் முசோலினியும் ஏறி நின்று வெற்றிகளை பெற்ற காலம். 42 கொஞ்சம் கொஞ்சமாக அவர்களுக்கு சரிவு தொடங்கிற்று. 43 செப்டம்பரில் முசோலினி ஏறத்தாழ வீழ்த்தப்பட்டு விட்டார். அந்த காலகட்டத்தில் முசோலினியை ஜெர்மனியினுடைய ஹிட்லரின் படைகள் சென்றுதான் காப்பாற்றின, அவருக்கு அடைக்கலம் தந்தன. இதை அண்ணா எழுதுகிறார். என்ன மிகப்பெரிய செய்தியும் வியப்பும், அண்ணாவின் அறிவுக்கான ஒரு பெரிய ஆற்றலும் எங்கே இருக்கிறது என்றால், இந்த நிகழ்வு நடந்தது 1943 செப்டம்பர் முதல் வாரம். அண்ணா செப்டம்பர் 12ஆம் தேதி எழுதுகிறார். ஏறத்தாழ ஒரு வார இடைவெளியில் எங்கோ நடந்தது. உலக நாடுகளுக்கு கூட சட்டென்று தெரியாத செய்தியை அண்ணா தன் ஏட்டிலே, திராவிட நாட்டிலே எழுதியிருக்கிறார். ஐயா பெரியார் அவர்களை பற்றியும் அப்படி பல செய்திகளை நாம் சொல்ல வேண்டும். பகத்சிங் தூக்கிலிடப்பட்ட மறுவாரம் அவரை பற்றி எழுதியவர் பெரியார். 1931 மார்ச் 23ஆம் தேதி பகத்சிங் தூக்கிலிடப்பட்டார். மார்ச் 31ஆம் தேதி குடியரசு ஏட்டில் பகத்சிங்கை பற்றிய கட்டுரை இருக்கிறது. ஒரு வார காலத்தில், அப்போதெல்லாம் செய்திகளே வராது, அதற்காக நான் சொல்லுகிறேன். பக்கத்து ஊரில் நடக்கிற செய்தி இங்கே வருவதற்கு 10 நாள் ஆகும். ஆனால் ஒரு வாரத்தில் பெரியார் பகத்சிங்கை பற்றி தலையங்கம் எழுதியது போல, ஹிட்லரினுடைய படைகள் முசோலினியை காப்பாற்றிய ஒரு வாரத்தில் கட்டுரையாக திராவிட நாட்டில் எழுதியவர் அறிஞர் அண்ணா. வரலாற்று பக்கத்தில், இலக்கியங்களில் அவர் எழுதியிருக்கிற இலக்கியம் கம்பரசம் என்றுதான் நாம் எல்லோரும் அறிவோம். கம்பராமாயணத்தை மட்டுமல்ல, சேக்கிழாரை பற்றியும் எழுதியிருக்கிறார். சேக்கிழார் ஒரு சீர்திருத்தக்காரரா என்று ஒரு கட்டுரை இருக்கிறது. பெரியாரே சொல்லுவார், மறைமலையடிகள் எனக்கு ஆதரவாகத்தான் இருந்தார். எதுவரையில்? கம்பராமாயணத்தை நான் தாக்குகிற வரையில் எனக்கு ஆதரவாக இருந்தார். அதற்கு பிறகு பெரிய புராணத்தையும் நான் கை வைத்த உடனே மறைமலையடிகளால் தாக்கிக் கொள்ள முடியவில்லை. ஏனென்றால் அவர் எப்போதும் ஈழத்தினுடைய ஆறுமுக நாவலரின் தொடர்ச்சி. அவர் தமிழும் சைவமும் எம் இரு கண்கள், அதுதான் அவனுடைய அடிப்படை. தமிழ் வேண்டும், சைவமும் வேண்டும்.
பெரியாருக்கு தமிழும் பயன்படும், சைவமெல்லாம் வேண்டாம் என்பதுதான். எனவே அப்படி ஒரு வாரத்தில் அவர் எழுதியது போல சேக்கிழார் ஒரு சீர்திருத்தக்காரரா என்று சைவ மதம் பற்றியும் குறிப்பாக இல்லையே என்னாத ஏற்பகைக்கும் அடியேன் என்கிற ஒரு பகுதியை எடுத்துக்கொண்டு அண்ணா மிக விரிவாக எழுதுவார். நாம் பார்க்க வேண்டும். அண்ணாவினுடைய எழுத்தின் நயம் அவருடைய உவமைகளில் இருக்கிறது. சின்ன சின்ன கதைகளின் மூலம் அவர் சொல்லியிருக்கிற செய்திகள் ஒன்றை குறிப்பிட வேண்டும். அந்த கட்டுரையில் அண்ணா அவர்கள் எழுதியிருக்கிற அந்த செய்தி தான் இப்போது ஏறத்தாழ ஒரு 2-3 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு திரைப்படத்தில் நகைச்சுவை காட்சியாக வந்தது. அது அண்ணா எழுதியது. அது பலருக்கும் தெரியாது. இப்போது அது நகைச்சுவை காட்சியாக இப்போது படத்தில் பார்த்து சிரித்த நேரத்திலெல்லாம் இது அண்ணா எழுதியதாயிற்றே என்று எனக்கு தோன்றிற்று. எங்கே என்று எனக்கு தெரியவில்லை. இப்போது தேடிய போது அதுவும் கிடைத்தது. என்ன அந்த நகைச்சுவையான ஆழமான செய்தி என்றால், அண்ணா ஒன்றை சொல்லுகிறார். பெரியாரை விட்டு பிரிந்தாயிற்று. ஆனாலும் பெரியார் இருந்த இடத்தில் நீங்கள் பெரியாரை தாண்டி வர வேண்டும் என்று சொல்லுகிற போது அண்ணா வருத்தப்பட்டு சொல்லுகிறார், அவர் வேறு, நாம் வேறு. அவரை நம்மால் பின்பற்ற முடியாமல் போகலாம், ஆனால் அவரை எதிர்க்க முடியாது, எதிர்க்க வேண்டிய தேவையும் இல்லை. அவரவருக்கு ஒரு இடம் உண்டு. அவர் இடத்தில் அவர் இருப்பார். நம் இடத்தை அவரோடு கொண்டு போய் வைக்கக்கூடாது. அவரை பின்பற்றுகிறோம் என்று சொல்லி தவறாக நாம் நடந்துவிடக்கூடாது என்று கூறுகிறார். குறிப்பாக தேசிய கொடி எரிப்பு போராட்டத்தின் போது அண்ணா எழுதுகிறார், இந்த தேசிய கொடி எரிப்பு போராட்டம் பற்றி எனக்கு இன்னொரு கருத்து உண்டு. ஆனாலும் ஐயா பெரியார் அவர்களினுடைய அந்த செயல்பாடுகளை நான் உடனடியாக விமர்சித்து விடுவதில்லை. அதற்கு சொல்லுகிறார், அவருடைய இடமும் நம்முடைய இடமும் எப்படி வேறுபட்டது, எந்த பொருள் எது எதற்கு உதவும், யார் யார் எந்த இடத்திலே பொருத்தமானவர்கள் என்பதை அண்ணாவிடத்தில் ஒரு பழக்கம் உண்டு. ஒரு உவமை சொன்னால் வரிசையாக சொல்லிக்கொண்டே போவார். சாமியாராகி போனவன் மறுபடியும் மாமியார் வீட்டுக்கு வந்தது போல என்று எழுதுவார். காமராஜரை பற்றி எழுதுகிற போது அவர், அதாவது நான் தோழர் ரவுத்ராவுக்கு உரிமையோடு சொல்லுகிறேன், காமராஜர் கடுமையாக பேசுகிற நேரத்தில் அண்ணா சொன்னார், நீங்கள் முதலில் அப்படியெல்லாம் பேசியிருக்கலாம், மிகப்பெரிய உயரத்துக்கு வந்து விட்டீர்கள், மறுபடியும் இப்படியெல்லாம் பேசலாமா, சாமியாராக போனவன் மறுபடியும் மாமியார் வீட்டுக்கு வந்திருக்கிறாரே என்று அண்ணா போகிற போக்கிலே சொன்ன செய்தி. அதுபோல பெரியாரும் தானும் வேறு வேறு என்பதற்கு அவர் எழுதுவார், வாழை இலையிலே உணவு உண்ணலாம், பனை இலையிலே உணவு உண்ண முடியாது. வாழையை உணவுக்கு பயன்படுத்துங்கள், பனை இலையிலே விசிறி செய்யுங்கள். பனை இலையிலே உணவு உண்பதும் வாழை இலையில் விசிறி செய்வதும் பொருத்தமாக இருக்காது. பெரியார் வேறு, நாம் வேறு. நீங்கள் பால் பானையை தாய்மார்கள் உரியிலே வைப்பார்கள், யாராவது ஊறுகாய் பானையை உரியிலே வைத்திருக்கிறார்களா? இவையெல்லாம் அண்ணா கேட்டது. என்ன இருந்தாலும் 1000 இருந்தாலும் ஐயா பெரியார் பால் பானை, நான் வெறும் ஊறுகாய் பானை தான், என்னை கொண்டு போய் உரியிலே வைக்க முடியாது. வேப்பம்பூவில் ரசம் வைப்பார்கள், பூசணி பூவில் யாராவது ரசம் வைப்பார்களா? இப்படி வரிசையாக அவர் கேட்டுக்கொண்டே வருகிற போது இன்னொரு கதை சொல்லுவார். அந்த கதையில் ஒரு பெரிய செய்தி, படிக்கிற போதே நம்மை அறியாமல் சிரிப்பு வரும். அதை அப்படியே திரைப்படத்தில் வைத்திருக்கிறார்கள். பரவாயில்லை, அண்ணாவை படித்திருக்கிறார்கள் என்பதில் மகிழ்ச்சி தான். என்ன சொல்லுவார் என்றால், ஒரு குடும்பத்திலே அண்ணனும் தம்பியும் இருந்தார்கள். அண்ணன் ஒரு பெரிய தனக்காரர், அந்த ஊர் பஞ்சாயத்தெல்லாம் செய்கிறவர். தம்பி விவசாயம் பார்க்கிறவன். தம்பியை சுற்றி இருந்தவர்களெல்லாம், அவன் மட்டும் பஞ்சாயத்தெல்லாம் பண்ணணும், பெரிய தனக்காரன், நீ அதே வீட்டில் அவனுக்கு தம்பியாக தானே பிறந்த, உனக்கு அந்த இடம் வேண்டாமா என்று கேட்டு இவனை இந்த திசையிலே திருப்பி விட்டதற்கு பிறகு இவனுக்கு ஆசை வந்தது. அண்ணனிடத்தில் போய் கேட்டான், நானும் உன்ன மாதிரி ஒரு பெரிய தனக்காரனாக ஆகணும். சரி, அது உன் விருப்பம், ஆனால் அதற்கு முன்னால் உன்னோடு நான் ஒரு வாரம் வருகிறேன். நீ எப்படியெல்லாம் பஞ்சாயத்துகளை செய்கிறாய், எப்படியெல்லாம் பல சண்டைகளை தீர்த்து வைக்கிறாய், எப்படியெல்லாம் பல தீர்ப்புகளை சொல்லுகிறாய் என்று ஒரு வாரம் முன்னோடு நான் இருந்து பார்க்கிறேன். அண்ணன் பொறுமையாக கேட்பான், ஒரு வாரம் போதுமா என்று. போதும், நான் வருகிறேன். இவன் போகிற போது தான் ஒரு நிகழ்ச்சி நடக்கும். அந்த ஊரில் இருக்கிற ஒருவனினுடைய அம்மா இறந்து போய்விடுவார். தனக்காரன் அவனிடத்திலே போய் துக்கம் கேட்பான். அம்மா வருத்தப்படாதீங்க, எவ்வளவு நல்ல குணம் அம்மாவுக்கு, என்னிடத்துலையும் அவ்வளோ பிரியமாக இருப்பாங்க, நீ ஞாபகம் வச்சுக்க, அவன் உனக்கு மட்டும் அம்மா இல்லை, இந்த ஊருக்கெல்லாம் அம்மா. இப்போது அந்த நகைச்சுவை காட்சி உங்களுக்கு புரிந்திருக்கும் எல்லோருக்கும். அடுத்த வாரம் இன்னொரு வீட்டிலே ஒருவனின் மனைவி இறந்து போய்விடுவாள். இவன் போய் சமாதானம் சொல்லுவான். அண்ணன் மாதிரியே சொல்லலாம், வருத்தப்படாது, அவன் எல்லோரிடத்துல அன்பாக இருந்தார்.
நீ உனக்கு மட்டுமா அவள் மனைவியாக இருந்தாள், இந்த ஊரில் எல்லோருக்கும் மனைவியாக இருந்தாள் என்று சொல்லி அண்ணா எழுதுவார். அந்த சாவு வீடு ரணகணமாகிவிட்டது என்று. அதற்கு பிறகு இவன் வந்து சொன்னானாம், அண்ணா நான் விவசாயமே பார்த்துக்கிறேன், இந்த வேலை நமக்கு சரிப்படாது. இவையெல்லாம் அண்ணா எழுதியிருக்கிற சின்ன சின்ன இலக்கியம் சார்ந்த, இப்படித்தான் அந்த இடத்துல தான் அவர் சொல்லுவார், இது உங்களுக்கெல்லாம் உனக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் மனைவி என்று சொன்னது பிழையானது என்று தெரிகிறதே, இல்லையே என்னாது இயற்பகைக்கும் அடியேன் என்று தன் மனைவியை இன்னொருவனோடு அனுப்பி விடுவது எப்படி சரி என்று எல்லோரும் போற்றுகிறீர்கள் என்று கேட்பார். அந்த பெரிய புராண கதை உங்களுக்கு தெரியும். இயற்பகை நாயனார் அவர் சிவனடியார்கள் வந்து கேட்டால் எதையும் இல்லை என்று சொல்ல மாட்டார். எதையும் என்றால் அதற்கு ஒரு அளவு இல்லை. என்ன நடந்தது என்றால், ஒரு அடியார் வந்து கேட்டார், உணவு வேண்டுமா? இல்லை இல்லை, உன் மனைவி ரொம்பவும் அழகாக இருக்கிறாள், எனக்கு உன் மனைவி வேண்டும் என்று கேட்டார். உடனே நீ கொண்டு போகலாம், சிவனடியாருக்கு இல்லாததா என்று சொல்லி என்ன சிக்கல் சொல்லுவார் என்றால், அண்ணா இவனுடைய குறைபாடு என்பது வேறு, அந்த பெண் ஒரு மனுஷி, அவளுக்கென்று ஒரு மனம் உண்டு, அவளுக்கென்று ஒரு உணர்வு உண்டு என்று கூட புரிந்து கொள்ளாத நீ என்னடா சிவனடியார் என்று கேட்பார். அதற்கு என்ன செய்வார் என்றால், அந்த இயற்பகை நாயனார் என்ன செய்வார், தன் மனைவியை அந்த ஊரின் எல்லை வரைக்கும் அவன் கூடவே வந்து அனுப்பி வைப்பார். ஏனென்றால் ஊர் முழுவதும் பிரச்சனை வருகிறது. எப்படி இந்த சிவனடியார் அவருடைய மனைவியை, இயற்பகை நாயனாரின் மனைவியை அழைத்து செல்கிறார் என்று பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக பாதுகாப்பாக வந்து அனுப்பி வைத்தார் என்று பெரிய புராணம் சொல்லுகிறது. அதை ஒரு வரியிலே நம்பியாண்டார் நம்பி எழுதுவார், இல்லையே என்னாத இயற்பகைக்கும் அடியன். அண்ணா என்ன குறிப்பிடுவார் என்றால், நம்பியாண்டார் நம்பி எதை நினைத்து அப்படி எழுதினாரோ அதற்கு சேக்கிழார் இப்படி ஒரு கற்பனை செய்து ஒரு வரிக்கு ஒரு கதை எழுதுகிறேன் என்று தொடங்கி, சேக்கிழாரினுடைய கவிதை அழகானது தான், ஆனால் அதில் இருக்கிற பொருளை பற்றி கவலைப்படாமல் கவிதையை மட்டும் எங்களால் ரசிக்க முடியாது என்று சொன்னவர்தான் அண்ணா. எனவே வரலாற்றில், இலக்கியத்தில், எல்லா துறைகளிலும் சனாதன எதிர்ப்பில் அவர் குறிப்பிடுகிற ஒரு செய்தியை நான் சொல்ல வேண்டும். மிக ஆழமான ஒரு செய்தியை அவர் எடுத்து காட்டுவார், வரலாற்றிலிருந்து சொல்லுவார். இன்றைக்கும் அது நமக்கு மிக மிக தேவைப்படுகிறது, இன்றைக்குத்தான் கூடுதலாக தேவைப்படுகிறது. நாங்கள் தமிழ் மன்னர்களை போற்றுகிறோம், சேர சோழ பாண்டியரின் பரம்பரைகள், இந்த திராவிடர்கள் வந்து தமிழர்களின் முகத்தை மாற்றிவிட்டார்கள் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். அண்ணா அதற்கு அன்றைக்கே விடை சொல்லிவிட்டு போயிருக்கிறார். எங்களுக்கும் தமிழ் மண் மீதும் தமிழ் மன்னர்களின் மீதும் மதிப்பு உண்டு, மிகப்பெரிய பற்றுதல் உண்டு. ஆனால் அவர்கள் என்ன செய்தார்கள் என்பதை கணக்கில் வைத்து கொண்டு தான் நாங்கள் பாராட்ட முடியுமே தவிர, அவர்கள் தமிழ் மன்னர்கள் என்கிற ஒரே காரணத்துக்காக பாராட்ட முடியாது. நாம் இன்னமும் பார்க்கலாம், பெரியாருக்கும் அண்ணாவுக்குமான வேறுபாடு கூட. பெரியார் அவர்கள் எந்த ஒரு மொழி சார்ந்தும் எந்த ஒரு இனம் சார்ந்தும் நின்றதில்லை, அறம் சார்ந்து மட்டுமே நிற்க வேண்டும் என்று கருதினார். தமிழை பெருமையாக அவர் பேசியதில்லை. தமிழ் பற்றிய, மன்னர்கள் பற்றிய பெருங்கதையாடல்கள் எல்லாம் அண்ணாவிடமிருந்து மக்களுக்கு உணர்வூட்டுவதற்காக வந்து அது தலைவர் கலைஞரிடமும் தொடர்ந்தது. ஆனால் அண்ணா மிக தெளிவாக சொல்லுகிறார், பெரியாரின் பார்வை எப்படி சரியானது என்பதை எடுத்துக்காட்டுவது போல அவர் சொல்லுகிறார். என்ன நடந்தது என்பதை ஒரு கல்வெட்டின் மூலம் குறிப்பிடுகிறார். எதற்காக என்றால், அண்ணாவினுடைய பறந்து விரிந்த அறிவு இருக்கிறது பாருங்கள், அது வரலாறானாலும் தமிழ்நாடானாலும் வெளிநாடானாலும் அனைத்தையும் புள்ளி விவரங்களோடு சொல்லுகிற ஒரு பாங்கு அவரிடத்துல உண்டு. அதில் ஒரு செய்தி நமக்கே புதிதாக இருக்கும். கேள்விப்படுகிற போது சுங்கம் தவிர்த்த சோழநல்லூர் என்று ஒரு ஊரை அண்ணா குறிப்பிடுகிறார். சுங்கம் என்பது கஸ்டம்ஸ், நம்முடைய தோழர் லாரன்ஸ் எல்லாம் வந்திருக்கிறார்கள். அந்த துறையில் இருந்தவர் அவர். சுங்கம் தவிர்த்த சோழநல்லூர், அந்த வரியை, சுங்க வரியை தவிர்த்து விட்டிருக்கிறார்கள். எதற்காக? எந்த காலத்தில்? முதல் குலோத்துங்க சோழன் காலத்தில். முதல் குலோத்துங்க சோழன் எப்போது ஆண்டான்? எல்லாவற்றையும் அண்ணா தருவார். நீங்கள் படித்தால் ஒரு வரலாற்று பாடப்புத்தகத்தை படித்தது போல இருக்கும். கிபி 1070 இருந்து கிபி 1122 வரையில் அவன் ஆண்டான். பெரிய காலகட்டம், 52 ஆண்டுகள். வரலாற்றில் அரை நூற்றாண்டு காலம் ஆண்ட மன்னர்கள் மிக குறைவுதான். அவுரங்கசீப் இத்தனை ஆண்டு காலம் இருந்தால், அதுபோல் சங்க காலத்தில் அவ்வளவு பேரெல்லாம் இருக்க மாட்டான். ஒரு 10 ஆண்டுகளில் அடுத்தவன் அடித்து வீழ்த்தி விடுவான். ஆனால் 52 ஆண்டுகள் அவன் மன்னனாக இருந்தான். அவனுடைய காலத்திலே ஒரு கல்வெட்டு இருக்கிறது, அது 1194 ஆண்டு கல்வெட்டு. அத்தனையும் வரலாற்று உண்மைகள்.
1194ஆம் ஆண்டு கல்வெட்டு என்ன சொல்லுகிறது என்றால், ஒரு ஊரை, ஒரு மிகப்பெரிய ஊரை, மொத்தம் அதனுடைய பரப்பளவு 117 வேலி. அதில் குறிப்பிட்டிருக்கிற செய்தி, அதற்கு பெயரே சுங்கம் தவிர்த்த சோழநல்லூர் சாசனம் என்பது. அந்த 117 வேலி நிலத்தை அவன் என்னவாக கொடுத்தான்? சதுர்வேதி மங்கலம் என்று கொடுத்தான். வேதம் அறிந்தவர்களுக்கு அந்த இடத்தை கொடுத்தான். ஒரு வேலி என்றால் எவ்வளவு என்று நமக்கு இப்போது கணக்கு தெரியாது. நமக்கு தெரிந்ததெல்லாம் ஒரு கிரவுண்ட் என்றால் 2400 சதுர அடி, அவ்வளவுதான். ஒரு வேலி என்பது 12 கிரவுண்டுக்கும் கூடுதல். ஏறத்தாழ 13 கிரவுண்ட் வைத்துக் கொள்ளலாம். பழைய கணக்குகள் நமக்கு தெரியவில்லை. ஒரு முறை நான் ஒரு நிமிட செய்தியிலேயே சொல்லியிருந்தேன். பாரதியார் பராசக்தி இடத்துல என்ன கேட்டார்? காணி நிலம். பல பேர் என்ன நினைக்கிறான்னா, காணி நிலம் என்றால் துண்டு விரித்து படுத்துக்கொள்வதற்கு ஒரு சின்ன இடம் என்று கருதுகிறார். ஒரு காணி என்பது, குறித்து கொள்ளுங்கள் நண்பர்களே, 1.5 ஏக்கர். பாரதியார் ஒன்றும் சும்மாலாம் கேட்கல, 1.5 ஏக்கர் நிலம் கேட்டிருக்காரு. 1.5 ஏக்கர் நிலம் சும்மா கேட்டிருக்காரு பராசக்திகிட்ட. அதுவும் 10-12 தென்னை மரம் வேண்டும், பாட்டு பாட அழகிய ஒரு பெண் வேற வேண்டும், ஒரு பெரிய ஜமீன்தார் மாதிரி. அவர் கேட்டது சாதாரணமான விஷயம் அல்ல. 1.5 ஏக்கர் நிலம் கேட்டுக்கிறார். எனவே இந்த மன்னன் முதலாம் குலோத்துங்கன் என்ன பண்ணியிருக்கிறான்? ஒரு வேலி என்பது 12.35 கிரவுண்ட், 117 வேலி கேட்டிருக்கிறான். அந்த 117 வேலியை சதுர்வர்ணம் படித்தவர்களுக்கு மொத்தம் 108 பிரிவுகளாக போட்டு, அப்போவே அப்பார்ட்மெண்ட் வேலையை தொடங்கிட்டான். 108 பிரிவுகளாக போட்டு 106 பிரிவுகளை சதுர்வேதம் படித்தவர்களுக்கு அளித்தான். இப்போ நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது, மீதம் 2 வேலி நிலத்தை யாருக்கு கொடுத்தான் என்று. 106 பிரிவுகளுக்கு அந்த சதுர்வேதி மங்கலத்தில் இடத்தை கொடுத்துவிட்டு மீதம் இருக்கிற இடத்தை 2 பிரிவுகளுக்கு கொடுத்தான். அவர்கள் யார் என்றால், அந்த சதுர்வேதி மங்கலத்தை சார்ந்தவர்கள் வழிபடுவதற்கு, கோயில் கட்டி கொள்வதற்கு அந்த இடம். ஆக ஒட்டுமொத்தமாக அவனுக்கு. இப்போ அண்ணா கேட்பார், 117 வேலி நிலத்தை நீங்கள் ஒரு குறிப்பிட்ட சாதியினருக்கு கொடுப்பது என்றால் என்ன நியாயம்? இவர்களெல்லாம் தமிழ் மன்னர்களா? அந்த இடத்தில் அண்ணா எழுதுகிற அந்த வரியை மட்டும் நான் இங்கே அழுத்தமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். தமிழர்கள்தான், ஆண்டவர் தமிழர், ஆட்சி முறை ஆரியம் என்று எழுதுகிறார். ஆண்டவர் தமிழர் தான், ஆனால் ஆட்சி முறை ஆரியம். இல்லையானால் அவன் வேதம் படிச்சிருக்கிறான், சரி, அதனால் மக்களுக்கு என்ன பயன்? வேதம் படித்து மக்களுக்கு அவர்கள் என்ன செய்தார்கள், என்ன தொண்டு? நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். எவ்வளவு காலம் மாறி இருக்கிறது, இன்றைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு தெரியவில்லை. நீங்கள் 117 வேலி, 117 × 12.5 என்று வைத்துக் கொள்ளுங்கள். எனக்கு கணக்கு போட நேரம். அவ்வளவு கிரவுண்டு இடத்தை ஒரு குறிப்பிட்ட வேதம் படித்தார்கள், 4 வேதத்தை படித்திருக்கிறார்கள் என்கிற ஒரு காரணத்துக்காக மட்டுமே கொடுக்கிற ஒரு தேசம் எப்படி ஜனநாயகமாக இருக்க முடியும் என்பதை யாருக்கு இவற்றையெல்லாம் அண்ணா எழுதினார்? திமுக கட்சிக்காரர்களுக்கு எழுதினார். இப்போது எனக்கு உண்மையாக தோன்றுகிறது, இந்த தேர்தல் முடிந்த பிறகாவது நாம் பேசி இப்படிப்பட்ட வகுப்புகளை திமுக தோழர்களுக்கும் எடுத்தாக வேண்டும். கண்டிப்பாக நான் குறைத்து சொல்லவில்லை. கட்சிக்காரராக இருப்பது அடுத்து எந்த பதவி என்பதற்காக மட்டுமில்லை. அண்ணன் துரைமுருகன் தான் வேடிக்கையாக ஒரு கூட்டத்திலேயே சொன்னார். எனவே நான் சொல்லலாம், கட்சிக்கு வந்த உடனேயே அடுத்து என்ன பதவி என்று கேட்கிறார்கள். துரைமுருகன் சொன்னார், நானே கோவப்பட்டு ஒருத்தர் சொல்லிட்டேன், எல்லா பதவியும் கொடுத்தாச்சு, சிவலோக பதவி மட்டும்தான் இருக்குன்னு சொன்னேன்னு அவர் சொன்னார். பதவிக்கும் பொறுப்புக்கும் வருவது பிழை இல்லை. பதவிக்கும் பொறுப்புக்கும் வருவதற்காக மட்டும் கட்சிக்கு வருவது பிழையானது. தாண்டி வாருங்கள். இங்கே நான் பல நேரங்களில் சொல்வது, கருப்பு சட்டை போட்டு கூட வந்தவர்களுக்கு என்ன வரும்? ஒரு கவுன்சிலர் பதவி கூட கடைசி வரைக்கும் வராது. நான் ஒரு கூட்டத்தில் கூட சொன்னேன், உங்களுக்கும் சீமானுக்கும் எந்த ஒற்றுமையும் இல்லையா என்று கேட்டார்கள். ஒரு ஒற்றுமை இருக்கிறது, 2 பேரும் சாகும் வரை கவுன்சிலர் ஆக போவதில்லை என்று சொன்னார். அது நான் தேர்தலில் போட்டியிடப் போவதில்லை, அவர் போட்டியிட்டாலும் வெற்றி பெறப் போவதில்லை. கடைசி வரைக்கும் திமுகவுக்கு ஆட்சி தக்க வைத்துக் கொள்வது நோக்கம், அதிமுகவுக்கு ஆட்சி பிடிப்பது நோக்கம், இவர் குறிப்பிட்ட அந்த பிஎம் சாருக்கு சில இடங்களிலாவது வெற்றி பெறுவது நோக்கம், தம்பி சீமானுக்கு ஒரு ஊரிலாவது டெபாசிட் வாங்குவது நோக்கம். கடைசி வரைக்கும் நிறைவேறப் போவதில்லை. அதனால்தான் நான் சொன்னேன், அது மாதிரி பொறுப்புகளுக்கு வருவதில் எந்த பிழையும் இல்லை.
ஆனால் அது மட்டுமே எந்த ஒரு கட்சியிலும் நோக்கமாக இருக்கக்கூடாது. ஒரு இடத்தில் நான் உண்மையாகவே அண்ணன் துரைமுருகன் அவர்கள் கலந்து கொண்ட கூட்டத்திலே சொன்னேன், நீங்கள் ஒரு ஒரு சின்ன தேர்வு நடத்தணும். யாருக்காவது ஏதாவது ஒரு பதவி கொடுப்பது கட்சியில் என்றால் வேறு ஒன்றும் வேண்டாம், நெஞ்சுக்கு நீதி 6 பாகத்தையும் படிச்சிருந்தோம், அதில் தேர்வு எழுதி வெற்றி பெற்றால்தான் பொறுப்பாளர் பதவி கொடுக்கணும்னு. அண்ணன் சொன்னார், நீ எங்கள் கட்சிக்கு பொறுப்பாளரே வரவிட மாட்ட போல இருக்க. ஏனென்றால் கட்சியில் உண்மையானவர்கள், இன்றைக்கும் குறிப்பிடுகிறேன், திமுகவுக்கு கிடைத்ததைப் போல தொண்டர்கள் உலகத்தில் எந்த கட்சிக்கும் கிடைத்ததில்லை. தன் சொந்த பணத்தில் செலவு செய்து இரவு பகலாக வேலை செய்கிறவன் இன்றைக்கும் உறுதியாக இருக்கிறவர்கள். ஆனால் இந்த கொள்கை சார்ந்த செய்திகள் ஒரு ஜனரஞ்சகமான மக்களிடத்தில் தேர்தலுக்கு போகிற ஒரு கட்சியில் இந்த சிக்கல்கள் வரத்தான் செய்யும். அந்த கட்சி தேர்தலை நோக்கி போகிற கட்சி. பெரியாருக்கும் அண்ணாவுக்குமான அடிப்படை வேறுபாடுகள் என்று நான் பேசியிருக்கிறேன். காலையில் தோழர் உமா கேட்டார், இரண்டையும் பற்றி பேசுகிறீர்களா என்று. ஏற்கனவே பேசியிருக்கிறேன். கடவுள், தமிழ், தேர்தல், இந்த மூன்றிலும் 2 பேருக்கும் வேறுபாடு இருப்பது போல தோன்றும். வேறுபாடு இருக்கிறது என்று கருத வேண்டாம், வேறுபாடு இருப்பது போல தோன்றும். கடவுள் இல்லை, கடவுள் இல்லை, இல்லவே இல்லை என்றார் பெரியார். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றார் அண்ணா. பிறகு அதற்கு பெரியாரே விளக்கம் சொன்னார். என் பிள்ளை அண்ணாதுரை என்னை விட்டு ஒன்றும் அப்படியெல்லாம் முழுமையாக விலகி போய்விடவில்லை. நான் கடவுள் இல்லை என்று சொன்னேன். 30 கோடி தேவர்களை சுருக்கி 1 என்கிற இடத்துக்கு கொண்டு வந்தான் அண்ணாதுரை என்பார். அது அந்த சுழியம் சைஃபருக்கு பக்கத்தில் இருக்கிறது 1 தான். எங்கேயோ இந்த 30 கோடியை சுருக்கி கொண்டு வந்து சேர்த்தது. ஏனென்றால் ஒன்றுமே இல்லை என்றால் நம் ஆள் நிறைவடைய மாட்டேன் என்கிறான். சரி, ஒருவரை வைத்து போகட்டும், ஒரு கடவுள் இருக்கட்டும் என்று. இது இறுதி உரையிலே அண்ணாவினுடைய நினைவு கூட்டத்திலும் கூட இது நடந்தது. நீங்கள் அறிவீர்கள், மெரினா கடற்கரையில் இந்திரா காந்தி அவர்கள் வந்திருந்தார்கள். 69 பிப்ரவரி 3 அண்ணா இறந்தார். ஒரு வாரத்தில் அந்த கூட்டம் நடைபெற்றது. அந்த மேடையில் யாரெல்லாம் இருந்தார்கள்? இந்திரா காந்தி இருந்தார், பெரியார் இருந்தார், ராஜாஜி இருந்தார், கலைஞர் இருந்தார், எல்லோரும் இருந்தார்கள். அண்ணாவை பற்றிய கூட்டம். அப்போது பெரியாரை பேசுகிறீர்களா என்றால் பெரியார் எவ்வளவு கவனமாக இருந்திருக்கிறார் பாருங்கள். முதல்ல நம்ம ராஜாஜி பேசிடட்டும் அப்படின்னார். ஏன்னா அவர் ஏதாவது பேசுவான்னு தெரியும் அவருக்கு. பேசிவிடட்டும் என்று ராஜாஜி பேசுகிற போது அந்த காட்சியை ஆசிரியர் என்னிடத்தில் சொல்லியிருக்கிறார். ஐயாவுக்கு சரியாக காது கேட்கல, காதை மடக்கி கூர்ந்து கேட்குறாரு, சரியாக கேட்கல. வீரமணி வா, என்ன பேசுகிறார் அப்படின்னு. ராஜாஜி என்ன பேசுகிறார் என்றால், அண்ணா தொடக்கத்தில் நாஸ்திகனாலாம் இருந்தார். பின்னால் அவர் அதிலிருந்தெல்லாம் விலகி பொதுவாக கடவுள் நம்பிக்கை, ஒன்றே குலம் ஒருவனே தேவனுக்கெல்லாம் வந்துட்டார்னு ராஜாஜி அந்த கூட்டத்தில் பேசுகிறார். அதற்கு பிறகு பெரியார் பேசிய பேச்சு இப்போதும் பதிவில் இருக்கிறது. நண்பர் ராஜாஜி அவர்கள் இந்த மாதிரி அண்ணா மாறிட்டார்னாரு. இந்த கூட்டத்தில் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், அண்ணா ஒரு நாடும் மாறவில்லை, சாகும் வரை என் பிள்ளையாகத்தான் அண்ணா இருந்தார் என்று பெரியார் அந்த பேச்சு பதிவில் இருக்கிறது. ராஜாஜியை பற்றி இந்த கடிதங்களை எல்லாம் படித்து கொண்டு வருகிற போது எனக்கு ஒரு புதிய செய்தி கிடைத்தது. என்ன என்றால், ராஜாஜியை குல்லுகப்பட்டர் என்று நாம் சொல்லுகிறோம். அண்ணா தான் குல்லுகப்பட்டர் என்று சொன்னார் என்று தான் எல்லோரும் அண்ணா அவரை குல்லுகப்பட்டர் என்று சொன்னார் என்று நானும் கூட அப்படித்தான் நம்பிக்கொண்டிருந்தேன். இந்த கடிதத்தில் தான் அது பற்றிய விளக்கம் கிடைக்கிறது. ஒரு கதை போல ஒன்றை அண்ணா எழுதுகிறார். 1956 ஜனவரி 1ஆம் தேதி திராவிட நாட்டில் எழுதியிருக்கிறார். பாவி பொல்லாதவன் என்று அந்த கடிதத்துக்கு தலைப்பு. அந்த கடிதத்தில் தான் ஒரு செய்தி வருகிறது. இதனால் தான் ராஜாஜிக்கு குல்லுகப்பட்டர் என்கிற பட்டத்தை நம்முடைய முதல் நிதியமைச்சர் ஆர்கே சண்முகம் அவர்கள் அதனால் தான் கொடுத்தார் போல் இருக்கிறது என்று எழுதுகிறார். அப்போது தான் எனக்கே தெரியும், அந்த பட்டத்தை கொடுத்தவர் ஆர்கே சண்முகம். எதற்காக என்றால் மிக அருமையாக எழுதுகிறார். இன்றைக்கும் இவர்கள் விளங்காமல் தான் பேசி கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு எப்போதும் வரலாற்றை படிப்பதும் இல்லை, அறிவதும் இல்லை. குல்லுகப்பட்டர் என்று ராஜாஜியை இழிவுபடுத்தவில்லையா என்று சொல்லுகிறார்கள். குல்லுகப்பட்டர் என்பது இழிவான சொல் இல்லை, அதுவே பலருக்கும் தெரியாது. குல்லுகப்பட்டர் என்பவர் யார் என்றால், மனுஸ்மிருதிக்கு உரை எழுதியவர்களில் மிக தேர்ச்சியான நுட்பமான உரையை எழுதியவர் குல்லுகப்பட்டர். அதாவது மிகச் சூழ்ச்சியாக அதை எழுதினார் என்பதை தவிர அது ஒன்றும் இழிவான சொல் அல்ல. ராஜாஜிக்கு ஒரு அறிமுகமாக
அண்ணா தன்னுடைய கட்டுரையிலே ஒரு செய்தியை எழுதுவார், ரொம்ப அருமையான செய்தி. ஒரு கதையை எழுதுவார். ராமாச்சாரி என்று அதற்கு பேர் வைத்திருப்பார். அதாவது ராஜகோபாலாச்சாரி என்பதை ராமாச்சாரி என்று ஒரு பேர் வைத்திருப்பார். ஒரு பெரிய நிறுவனம். ராமாச்சாரி எப்போதும் சூழ்ச்சி, எப்போதும் வேலை செய்கிறவர்களை இழிவாக பேசுவது, அடக்கி ஒடுக்குவது. புதிதாக ஒரு அலுவலர் வந்தார், உயர் அதிகாரி வந்தார், ரொம்ப கடுமையானவர். கண்டிப்பாக இவர் வந்தவுடனே ராமாச்சாரிக்கு வேலை போய்விடும், அவர் ரொம்ப நேர்மையானவர், வேலை போய்விடும் என்று எல்லோரும் கருதினார்கள். ஆனால் ஏறத்தாழ ஒரு மாதத்தில் ராமாச்சாரிக்கு பதவி உயர்வு கொடுத்து ஒரு மிகப்பெரிய சான்றிதழையும் அந்த அதிகாரி கொடுத்தார். எப்படி என்று யாருக்கும் தெரியவில்லை. இந்த ஆள் மோசமான ஆள், இவருக்கு எப்படி உயரதிகாரி ஒரு பதவி உயர்வையும் கொடுத்தார் என்று அவர்கள் எண்ணி பார்க்கிற போது, அவர் ராமாச்சாரி போய் தன் மனைவியிடமும் பிள்ளையிடமும் அதை சொல்லுவார். பிள்ளை கேட்பான், ஏன்னா அந்த அம்மா கேட்கும், ஏன்னா உனக்கு எப்படி அவன் இப்படி பெரிய பதவி உயர்வெல்லாம் கொடுத்துட்டா, நோக்கு என்னோட இத்தனை வருஷம் வாழ்ந்தும் என்னை பற்றி நமக்கு தெரியவே இல்லையேடி அப்படின்னு அவர் சொல்லுவார். அப்புறம் அவர் விளக்கி சொல்லுவார் எப்படி அந்த பதவி உயர்வு கிடைத்ததுன்னு. ரொம்ப வித்தியாசமான கதை, ரொம்ப சுருக்கமாக நான் சொல்கிறேன். அதாவது இந்த ராமாச்சாரியின் இயல்பு என்னென்ன என்றால், வேலை செய்கிறவர்களெல்லாம் கடுமையாக பேசுவது, அப்படி தான் இருப்பார். ஒரு நாள் நான் போனேன் அந்த வேலை நடக்கிற இடத்துக்கு. அப்போது அங்கே இருந்த ஒருவன், அவன் பேர் ஜோசஃபோ என்னமோ, அவன் அந்த வேலையாட்களை எல்லாம் கடுமையாக பேசி கொண்டிருந்தான். உடனே நான் அவனை பார்த்து, இப்படிலாம் பேசலாமா, அந்த மக்கள் எப்படி உழைக்கிறான், அவனோட போய் இப்படி பேசுறியே என்று சொன்ன உடனே வேலை செய்த கூலி ஆட்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம். என்னடா திடீர்னு ராமாச்சாரி இப்படி மாறிட்டாரேன்னு என்று சொல்லிவிட்டு தன்னுடைய கோட்டை கழற்றி வைத்துவிட்டு அந்த கூலி தொழிலாளர்களோடு நானும் சேர்ந்து வேலை செய்தேன். அதற்கு பிறகு எனக்கு இந்த பதவி உயர்வு கிடைத்தது. சரி, நீங்கள் செய்தீர்கள் என்று அந்த உயர் அதிகாரிக்கு எப்படி தெரியும்? அப்போது சொல்லுவார், அங்கே தாண்டா ராமாச்சாரி நிற்கிறான், அது தெரிஞ்சதுனால தான் நிற்கிறான். எப்படி என்றால், நான் அந்த இடத்துக்கு போன போது ஒருவன் புதிதாக இருந்தான். அவன் வேலை செய்து கொண்டே இருந்தான். அவன் யார் என்று உயரதிகாரியிடம் கேட்டேன். அவன் புதுசாக இன்றைக்கி வேலையில் சேர்ந்திருக்கிறான், வந்திருக்கிறான், வேலை வேணும்னு கேட்டால் செய்திருக்கிறோம் என்று. நான் அவனை கவனித்து கொடுத்தேன். அவன் பை வைத்திருக்கிற இடத்தை பார்த்தேன். அதிலே ஒரு புத்தகம் இருந்தது, வாஷிங்டன் பற்றிய புத்தகம். வாஷிங்டன் படிக்கிற அளவுக்கு கூறிய ஆட்கள் யாரும் இல்லை. கவனித்து பார்த்தால் மாறு வேடத்தில் அந்த உயரதிகாரி தான் வேலை செய்து கொண்டிருக்கிறான். அதை நான் கண்டுபிடித்து விட்டேன். ஏழை தொழிலாளர்களோடு சேர்ந்து செய்கிறான். ஏனென்றால் வாஷிங்டன் வாழ்க்கையில் அப்படி ஒன்று நடந்திருக்கிறது. வாஷிங்டன் அதிபராக இருந்தபோது ஒரு குதிரையில் ஒரு மாறு வேடத்தில் ஒரு இடத்துக்கு போகிறான். அங்கே இருக்கிற தொழிலாளர்கள் எல்லாம் வேலை செய்கிறார்கள். வாஷிங்டன் கேட்கிறான், ஏப்பா நீ மட்டும் உட்கார்ந்துருக்க, அவங்களோட வேலை செய்யலாம்ல? அதெல்லாம் என் வேலை இல்லை, நீ வேணா இறங்கி அவனுக்கு உதவி பண்ணு. இவன் இறங்கி அவர்களோடு வேலை செய்கிறான், உதவி செய்கிறான். மாறு வேடத்தில் வந்திருக்கிறான், யார் என்று தெரியவில்லை. தொழிலாளர்கள் எல்லாம் ரொம்ப பிரியமாக, நீ எப்போ வேணாலும் சொல்லி அனுப்புங்க, நான் ஓய்வால் தான் வர்றேன். அப்படியா, உங்களை எங்கே சொல்லி அனுப்பணும், எங்கே இருக்கிறீங்க? நான் அந்த வெள்ளை மாளிகையில் இருக்கேன், என் பேர் வாஷிங்டன் சொன்னான். வாஷிங்டன் உன்னை எல்லாரும் ஆடி போயிட்டானுங்க. நான் வாஷிங்டன் வெள்ளை மாளிகையில் இருக்கேன், வேணா சொல்லி அனுப்புங்க. அன்றிலிருந்து இந்த சூப்பர்வைசர் இருக்கான் பாருங்கள், அவன் ஒரு நாளும் உட்காருவதில்லை, அவர்களோடு வேலை செய்தான் என்று நான் படித்திருக்கிறேன். வாஷிங்டன் புஸ்தகம் அங்கே இருக்குது, அவனும் படிச்சிருப்பான், அதனால தான் இதை செய்கிறான். எனவே யாரென்றே தெரியாதது மாதிரி நான் கோட்டை கழட்டி வைத்து விட்டு அந்த தொழிலாளர்களோடு வேலை செய்தேன். எனக்கு அடுத்த நாளே பதவி உயர்வும் கொடுத்து பாராட்டும் கிடைத்து விட்டது என்று ராமாச்சாரி சொல்லும்போது அண்ணா எழுதுவார், இதுதானே யார் ராமாச்சாரி. இப்படிப்பட்டவர்களாகத்தான் ராஜாஜிகள் இன்னமும் நம் நாட்டில் இருக்கிறார்கள். யாரை எந்த நேரத்தில் ஏமாற்றுவதென்று அவர்களுக்கு தெரிந்த மாதிரி வேறு யாருக்கும் தெரியாது. எனவே தான் நம்முடைய ராஜாஜியை புல்லுக பட்டர் என்று நம்முடைய நிதி அமைச்சர் ஆர்கே சண்முகம் சொல்லியிருக்கிறார் என்பது புரிகிறது என்கிறார். இது ஒரு செய்தி. ஆர்கே சண்முகம்தான் குல்லுகப்பட்டர் என்று ராஜாஜியை குறிப்பிட்டிருக்கிறார் என்பது அண்ணாவின் இந்த கடிதம் 1/1/56 திராவிட நாடு ஏட்டிலே இருக்கிறது. இப்படி பல்வேறு செய்திகளை, உலக வரலாற்றை, இலக்கியத்தை, எல்லாவற்றையும் சொல்லியிருக்கிறார். கடைசியாக மதம் சார்ந்து அவர் சொல்லியிருக்கிற ஒரு செய்தியை சொல்லி நான் என்னுடைய உரையை நிறைவு செய்வேன். மதங்களை பற்றி யாரும் எதிர்பார்க்காத செய்தி. எல்லா மத தலைவர்கள் பற்றியும் அவர் பேசியிருக்கிறார். மகாவீரரை பற்றி 1956 ஏப்ரலில், பிறகு 67 ஆட்சிக்கு வந்ததற்கு பின்னால், அதனை தாண்டி புத்தரை பற்றி மிக நீண்ட உரை,
புத்தரை பற்றிய மிக நீளமான மிக ஆழமான உரை, இயேசுநாதரை பற்றிய உரை, நபிகள் நாயகத்தை பற்றிய உரை. இப்போது ஒரு கேள்வி கேட்கப்படுகிறது. நீங்கள் இயேசுவை நபிகளை பற்றியெல்லாம் பேசுகிறீர்கள், ஏன் இந்து மத கடவுளை பற்றி பேசவில்லை? அண்ணா மிக தெளிவாக விடை சொல்கிறார். இஸ்லாம் என்பது என்ன, பௌத்தம் என்பது என்ன? அது வெறும் மதம் என்றா நினைக்கிறீர்கள்? எந்த மதத்தில் சேருகிற போது நீங்கள் சாதியை ஒழிக்கிறீர்களோ அப்போது நீங்கள் இந்து இல்லை என்று பொருள். ரொம்ப அருமையாக சொல்லுகிறார். இந்துவாக இருப்பது என்பதே அம்பேத்கர் சொன்னது தான். இந்து மதம் என்பதே சாதிகளின் தொகுப்பு. அடிப்படையில் சாதி தான். நேற்றைக்கு நான் ஒரு இடத்திற்கு போயிருந்தேன். அங்கே பணியாற்றியவர்கள் எல்லோரும் பேராசிரியர்கள். அவர்களுக்குள் பலருக்கே சாதிய உணர்வு இருந்தது. நான் விளையாட்டாக சொன்னேன், எல்லோருக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சாதி உணர்வு இருக்கிறது என்று. ஆமாம், எல்லாம் சர்ச்சுக்கு வருகிறார்கள், உண்மையாக இருக்கிறார்கள், ஆனால் சாதி இன்னமும் விடவில்லை. நான் பல கூட்டங்களில் சொல்லியிருக்கிறேன். சுசீந்திரம் அருகில் இருக்கிற ஒரு ஊருக்கு ஆரோக்கியசாமி என்கிற ஒருவரை தேடி நான் சென்றபோது, அவர் என் அப்பாவோட இருந்தவர் இயக்கத்தில். தேடி சென்றபோது அவர் இருக்கிறாரா என்றே தெரியவில்லை. தேடி சென்றேன். போகிற போது அந்த ஊரில் ஆரோக்கியசாமின்னு ஐயா பெரியவர் ஒருத்தர் இந்த ஊரில் இருக்காரான்னு கேட்டேன். அவங்க அந்த ஊர் முழுவதும் கிறிஸ்தவர்கள். அவர்கள் எனக்கு பார்த்து திருப்பி கேட்டார்கள், அவர் பிள்ளைமாரா நாடாரான்னு. நான் சொன்னேன், அவர் கிறிஸ்தவர்னு. அது சரிதான், ஆனால் அவர் நாடாராக இருந்து கிறிஸ்தவர் ஆனாரா, பிள்ளைமாரா? அங்கே அந்த சின்ன ஊரில் 2 தேவாலயங்கள். இந்த பக்கம் பிள்ளைமார் சர்ச்சு, அந்த பக்கம் நாடார் சர்ச்சு. அவர்கள் சொன்னார்கள், வேறு ஒன்றும் இல்லைங்கய்யா, இந்த தெருவுக்கு இந்த பக்கம் இருக்கிறவர்களெல்லாம் பிள்ளைமார்கள், அந்த பக்கம் இருக்கிறவர்களெல்லாம் நாடார்கள், எந்த பக்கம் கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள் என்று கேட்டேன். சாதியை விடாத வரை நீ மதம் மாறவில்லை என்று பொருள். நீ இந்துவாகத்தான். இதை நான் முதல்ல எங்கே சொன்னேன்னா, அமர்ந்திருந்த 200-300 பாதிரியார்கள் முன்னிலையில் சொன்னேன். இது நடந்த நிகழ்ச்சி, உங்களை எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன். உங்களில் யாருக்காவது கூட சாதி நம்பிக்கை இருக்குமானால் நீங்கள் எல்லோரும் கிறிஸ்துவை வழிபடுகிற இந்துக்கள்னு சொல்லலாம். நீங்கள் வழிபடுவது கிறிஸ்துவாக இருக்கலாம், கிறிஸ்துவை வழிபடுகிற இந்துக்கள். எனவே இந்துவாக இருப்பதற்கான அடையாளம் சாதிய பற்று. நீ வேறு இடத்துக்கு அம்பேத்கர் தான் சொன்னார். 56 அக்டோபர் 14 அங்கே நாக்பூரில் அவர் பௌத்தத்துக்கு மாறிய போது அம்பேத்கர் சொன்ன அந்த வரிகளை மறந்துவிடக்கூடாது. அம்பேத்கர் சொன்னார், ஒரு கடலில் கலந்து விட்ட பிறகு எது கங்கை ஆற்றின் துடி, எது யமுனை ஆற்றின் துடி, எது மழை துடி என்கிற அடையாளம் தெரியாது. நீங்கள் பௌத்தத்துக்கு வந்து விட்டீர்கள் என்றால் நேற்றைக்கு வரைக்கும் உங்கள் நெஞ்சில் இருந்த சாதியை எப்போது அகற்றுகிறீர்களோ அப்போது தான் பௌத்தர்கள். இப்போ பௌத்த மதத்துக்குள்ளேயும் சாதி இருக்குது. மொத்தமாகவே இந்த சாதி தான் அவர்களின் அடையாளம். இதையும் அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதுகிறார். இறுதியாக அரசியல் நடைமுறையில் அண்ணாவின் பங்களிப்பு என்று ஒன்றை சொல்ல வேண்டும். பேசுகிற போது குறிப்பிட்டார்கள் தீபன் என்று கருதுகிறேன். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் சூட்டிய தலைவர் நம்முடைய அறிஞர் அண்ணா அவர்கள் தான். இதில் என்ன சிறப்பெல்லாம் இருக்கிறது என்பதை மட்டும் சுருக்கமாக நான் சொல்லிவிடுகிறேன். இது இங்கே இருக்கிற நமக்காக அல்ல, தமிழ் தேசியம் என்று நம்பி சீரடிக்கிற நம் தம்பிகள் சிலர் தெரிஞ்சே பேசுகிறான். அருள்மொழி சமீபத்தில் ஒரு நாள் தொலைபேசியில் பேசும்போது என்கிட்ட கேட்டாங்க, என்னென்ன வள்ளலார் நான் தாங்கிறான், பராசக்தி கதாநாயகன் நான் தாங்கிறான், உண்மையிலேயே மனநோயாங்க அப்படின்னு கேட்டாங்க. இல்லைம்மா, பணநோய். அது அவன் கவனமாக இருக்கான். மனநோயெல்லாம் நான் கேட்குறவனுக்கு தான், அவனுக்கு வராது. அவனுக்கு மனநோய் இல்லை, அது பணநோய் என்று சொன்னேன். இப்போது பாலாஜி தானே தோழர் பாலாஜி இங்கே வந்தோடனே எங்கிட்ட ஒரு கேள்வி கேட்டார். அந்த ஆள் சொல்கிறான், பராசக்தியில் வர்ற கதாநாயகன் உண்மை பாத்திரமா கற்பனையான்னு கேட்டாங்க. அது நான் தான். எப்படி வெட்கமே இருக்காதாடா, நான் தான் அப்படின்னு. இவர் கேட்டார், ஐயா நீங்கள் கூட சரியாக சொல்லலைன்னார். அவர் சொன்னது தான் சரி. பராசக்தி படத்தில் யார் கதாநாயகன்னு கேட்டேன். அந்த பிள்ளைங்கள்லாம் சிவகார்த்திகேயன், வில்லன் யாருன்னு. அந்த பராசக்தி படத்தின் கதாநாயகன் தமிழ், வில்லன் இந்திய எதிர்ப்பு. அதான் அந்த கதை. அவர் சொன்னது தான் சரி. அதுபோல் அன்றைக்கு எல்லோரும் தான் என்று சொல்லுகிறவர்கள் அவர்களை விட்டு நம்புகிற பிள்ளைகளுக்காக நான் சொல்லுகிறேன். என்ன கேட்குறாங்கன்னா, எவ்வளவு அபத்தமாக இருக்குன்னு பாருங்கள். செந்தமிழ்நாடெனும் போதினிலேன்னு பாரதியாரே பாடிட்டார். அப்புறம் என்ன இவர் தமிழ்நாடுன்னு பேர் வைக்கிறது? அப்போ அது போதுமா?
செந்தமிழ்நாடு சரி, நான் கேட்குறேன், பரிபாடல்லையே தமிழ்நாடு இருக்குது, அப்புறம் ஏன் பாரதியார் பாடுறாரு? சரி, இவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதற்காக என்னுடைய இறுதி பகுதியில் கவனமாக இதை கவனியுங்கள். பாரதியாரே செந்தமிழ்நாடுன்னு சொல்லிட்டார், அண்ணா ஒன்றும் செய்யலேன்னு சொல்லுகிற இவர்கள்தான் சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் வந்ததை போற்றுகிறார்கள். சங்கரலிங்கனாரை நாமும் போற்றுகிறோம். ஆனால் எனக்கு என்ன கேள்வி என்றால், அதான் பாரதியார் செந்தமிழ்நாடுன்னு பேசிட்டார், அப்புறம் எனக்கு சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருக்கணும்? அதான் செந்தமிழ்நாடுன்னு பாரதியாரே சொல்லிட்டாரு. சங்கரலிங்கனாரை போற்றுகிறீர்கள், பெயர் வைத்த அண்ணாவை தூற்றுகிறீர்கள் என்றால், ஒருவேளை அண்ணா நான் இப்படி சொல்ல வேண்டாம் என்று நினைத்தேன், அதுதான் உண்மை என்பதால் சொல்லுகிறேன், ஒருவேளை அண்ணா சங்கரலிங்கனார் பிறந்த ஜாதியில் பிறந்திருந்தால் இவர்கள் தூற்ற மாட்டார். தான் உண்மை. இன்னொரு கேள்வியை கேட்குறேன், சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்தார்ல, இறந்தார்ல, அப்போ யார் முதலமைச்சர்? அப்போது மட்டும் அண்ணா முதலமைச்சராக இருந்திருந்தால் இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு இழிவாக பேசியிருப்பான் யோசிச்சு பாருங்க. சங்கரலிங்கனாரை சாக விட்ட பாவி அப்படின்னு பேசியிருப்பானுங்க. அன்றைக்கு நான் காமராஜரை குறை சொல்லலை. உடனடியாக அந்த அதிகாரம் எல்லாம் தமிழ்நாட்டு அரசுக்கு இல்லை, அவர்கள் ஏற்கவில்லை. அந்த வரலாற்றை நான் சொல்ல வேண்டும். இன்னொரு பெரிய செய்தியை நான் எழுதியிருக்கிறேன், நினைவுபடுத்துவதற்காக மீண்டும் சொல்லுகிறேன். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்று முதலில் சொன்னவர் ஐயா சங்கரலிங்கனார் இல்லை. அவர்தான் பட்டினி போராட்டம் நடத்தினார், தன் உயிரையே பலி கொடுத்தார். மொத்தம் 12 கோரிக்கைகள், ஒரே ஒரு கோரிக்கை அல்ல. வாலாஜா வல்லோன் அதை அப்படியே எடுத்து எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். முதலில் சொன்னவர் யார்? நான் பொய் சொல்லவில்லை, நீங்கள் சரிபார்த்து கொள்ளுங்கள். முதலில் சொன்னவர் ஐயா பெரியார். எப்போது? சங்கரலிங்கனாரினுடைய உண்ணாவிரதம் 56 அக்டோபர் மாதம் சங்கரலிங்கனார் இறந்து போனார். 55 அக்டோபர் 11ஆம் தேதி விடுதலையில் பெரியார் எழுதியிருக்கிறார். எல்லாம் மொழிவாரி மாநிலமாக பிரிய போகிறது என்று பேசிக்கொள்கிறார்கள். அப்படி பிரிந்த பிறகும் நம்முடைய நிலத்துக்கு மெட்ராஸ் ஸ்டேட் என்று பெயர் இருக்கக்கூடாது. இதை மற்றவர்களெல்லாம் யார் ஒப்புக்கொள்வார்களோ இல்லையோ, என்னால் ஒப்புக்கொள்ள முடியாது. அதற்கு பிறகாவது தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும். அக்டோபர் 55 அக்டோபரில் எழுதுகிறார். எழுதிவிட்டு அடுத்த வரியையும் பெரியார் எழுதுகிறார். அதாவது, இந்த பெயர் வைப்பதில் இப்போது ஆந்திரர்கள் நம்மை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். இந்த வரி அப்படியே பெரியார் வரியை நான் சொல்கிறேன். ஆந்திரர்கள் நம்மை விட்டு பிரிந்து போய்விட்டார்கள். கன்னடத்துக்காரர்களும் மலையாளிகளும் கூட பிரிந்து போய்விட்டால் தேவலை என்று இருக்கிறது. நமக்கு நம் தமிழ்நாடு மிஞ்ச வேண்டும் என்று சொன்னவரைத்தான் தமிழர்களுக்கு எதிரி என்று இந்த பாகிகள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என்று தெளிவாக சொன்னார். அதுதான் தொடக்கம். பிறகு 56 பிப்ரவரியில் கடையடைப்பு போராட்டம் எல்லாம் நடந்தது. சங்கரலிங்கனார் இறந்து போனார். 56 இந்த கோரிக்கை இருக்கிறது. சட்டமன்றத்தில் எப்போது வந்தது அந்த செய்திகளை மட்டும் சொல்லிவிட்டு நான் நிறைவு செய்கிறேன். 1960 ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி முதலாக மெட்ராஸ் ஸ்டேட் என்கிற பெயரை மாற்றி தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை கொண்டு வந்தவர் பெயர் PS சின்னத்துரை. அவர் பிரஜா சோஷலிஸ்ட் கட்சி என்கிற கட்சியைச் சேர்ந்தவர். அவர்தான் முதல்ல கொண்டு வந்தார். முழுமையாக ஆதரித்தவர்கள், ஏன்னா 60 நமக்கு பெரிய வலிமையெல்லாம் இல்லை, சட்டமன்றத்தில் வெறும் 15 பேர். முழுமையாக ஆதரித்தவர்கள் திமுகத்தை சார்ந்தவர்கள், கம்யூனிஸ்டும் ஆதரித்தார்கள். பிறகு 61 முதலாக நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு என்று பெயர் வைக்க வேண்டும் என்கிற தீர்மானத்தை கொண்டு வந்தவர் பூபேஷ் குப்தா. அதை ஆதரித்து பேசியவர் அறிஞர் அண்ணா. அண்ணா தான் சொல்கிறார், இதை ஏன் நான் கொண்டு வரவில்லை என்று நீங்கள் கேட்கலாம். நாங்கள் கொண்டு வருவதை விட மேற்கு வங்கத்தை சார்ந்த தோழர் கொண்டு வருவது, எங்களுக்கும் கம்யூனிஸ்டுகளுக்கும் கருத்து வேறுபாடுகள் கூட உண்டு. ஆனால் பூபேஷ் குப்தா கொண்டு வந்தது தான் ஒரு ஜனநாயக தன்மை உடையது. அதை நான் முழுமையாக ஆதரித்து பேசுகிறேன்னு சொன்னார். இதில் வேடிக்கை என்னென்னா, 1960 ஆகஸ்ட் 19ஆம் தேதி PS சின்னத்துரை கொண்டு வந்த அந்த தீர்மானத்தின் மீது அடுத்த கூட்டத்தில் விவாதம் நடக்கும்னு சுப்பிரமணியம் சொன்னார். இன்னொரு செய்தி, காமராஜர் முதலமைச்சராக இருந்த காலத்தில் பெரும்பாலும் அவர் பேசவே மாட்டார். அனைத்துமே சுப்பிரமணியம் தான் பேசுவார். எனவே அடுத்த அமர்வில் வைத்து கொள்ளலாம் என்றார்கள். அடுத்த அமர்வில் எப்போது விவாதம் நடந்தது தெரியுமா? அந்த தேதி எல்லாம் கவனிங்க. 60 ஆகஸ்ட் 19ஆம் தேதி தீர்மானம், அதன் மீது விவாதம் 1961 ஜனவரி 30.
6 மாதத்துக்கு அப்புறம் அதை விவாதித்தார்கள். இதையெல்லாம் அண்ணா செய்திருந்தால் எவ்வளவு கோபப்பட்டிருப்பார்கள், எவ்வளவு சேற்றை வாரி இறைத்திருப்பார்கள். 6 மாதத்துக்கு பிறகு விவாதத்தை எடுத்துக்கொண்டு சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னது, நாங்கள் ஒன்றும் தமிழுக்கு எதிரானவர்கள் அல்ல, எனவே தான் நாங்கள் எங்கள் காங்கிரஸ் கட்சிக்கே தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி என்று தான் பெயர் வைத்திருக்கிறோம். இருந்தாலும் கூட ஒரு தேசத்தின் பெயரை மாற்றுவது அத்தனை எளிதாக நடந்துவிடக்கூடாது. மெட்ராஸ் ஸ்டேட் என்றால் தான் எல்லோருக்கும் தெரியும், அதை தமிழ்நாடு சொன்னால் யாருக்கும் தெரியாது என்று சுப்பிரமணியம் சொல்ல, அதை வெங்கட்ராமன் வலியுறுத்தி சொன்னார். வெங்கட்ராமன் என்ன சொன்னார் என்றால், நான் உலகத்தின் பல நாடுகளுக்கும் போயிருக்கிறேன், எல்லா இடத்திலும் நான் இந்த நாட்டுக்கு போயிருக்கேன், அந்த நாட்டுக்கு போயிருக்கேன், தமிழ்நாடு என்றால் தான் தெரியும் என்று அண்ணா மிக அமைதியாக பதில் சொன்னார். நம் தம்பிகள் கோபப்பட வேண்டாம், எத்தனை நாடுகளுக்கு தான் போயிருக்கிறேன் என்பதை வெங்கட்ராமன் பிறகு எப்போதுதான் எடுத்து சொல்வது, இந்த வாய்ப்பை பயன்படுத்தியாவது சொல்லட்டும் என்று சொன்னார். பல இடங்களில் அண்ணா சொன்ன பதில் இருக்கு பாருங்க. லால் பகதூர் சாஸ்திரி நாடாளுமன்ற மாநிலங்களவையில், நீங்கள் ஏன் இந்தி எதிர்க்கிறீங்க, இந்தியை 6 மாதத்தில் கற்றுக்கொண்டு விடலாம் என்றபோது அண்ணா எழுந்து சொன்னார், உண்மைதான், அதற்கு மேல் கற்றுக்கொள்ளாதில் என்ன இருக்கிறதுன்னு கேட்டார். அவர் சொன்ன சின்ன சின்ன விடைகள் மிக ஆழமானவை. எனவே அதற்கு பின்னால் 1900 அதுலேயும் தமிழ்நாடு பெயர் வந்தது. முதலமைச்சர் ஆனது மார்ச் மாதம். ஜூலை மாதமே அண்ணா கொண்டு வந்தார். 67 ஜூலை 18 அண்ணா தீர்மானத்தை கொண்டு வருகிற போது கருத்திருமன் கொஞ்சம் எதிர்ப்பை காட்டினார். தமிழில் தமிழ்நாடுன்னு இருக்கட்டும், ஆங்கிலத்தில் மெட்ராஸ் ஸ்டேட்னே இருக்கட்டுமேன்னார். அண்ணா சொன்னார், இதுதான் பழைய செய்தி, புதிய இடத்துக்கு வருமாறு தோழர் கருத்திருமனை அழைக்கிறேன், வாருங்கள் அடுத்த கட்டத்துக்கு போவோம் என்றார். 67 ஜூலை 18 நிறைவேறிற்று. அதுக்கு குடியரசுத் தலைவர் எப்போது ஒப்புதல் கொடுத்தார் தெரியுங்களா? 1.5 ஆண்டுகளுக்கு பிறகு 67 ஜூலை 18 நிறைவேறிய தீர்மானத்துக்கு ஒருமனதாக நிறைவேறிய தீர்மானத்துக்கு 68 டிசம்பர் 20 ஒப்புதல் கொடுத்து 69 ஜனவரி 14 முதல் அது நடைமுறைக்கு வரும் என்றால் என்ன ஒரு பெரிய மகிழ்ச்சி என்றால், அண்ணா வாழ்ந்த காலத்தில் அண்ணா கொண்டு வந்த தீர்மானம் அண்ணா உயிரோடு இருந்தபோது நிறைவேறிற்று. இன்றைக்கு அதனால் தான் மறுபடியும் அண்ணா சொன்னதை நாம் சொல்லுகிறோம். தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாடு என்று பெயர் இருக்கிற வரையில், சுயமரியாதை திருமணங்கள் சட்டப்படி செல்லுமா என்கிற நிலை இருக்கிற வரையில், இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டின் கொள்கை என்கிற எண்ணம் இருக்கிற வரையில் இந்த நாட்டை யார் ஆண்டாலும் அண்ணாதுரை தான் ஆள். நன்றி.